ஆண்டவருடைய நிச்சயமாய் இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாளிலே உங்கள் மத்தியிலே வந்து இந்த ஊழியத்தை செய்யும்படியாக தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். வெளிப்படுத்திய விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் இப்படியாக சொல்கிறது: இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதை எழுதிக்கிறவர்களை கை கொள்ளும் பாக்கியவான், காலம் சமீபமாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. மேலே 2வது வசனம் சொல்கிறது, யோவான் ஸ்நானங்களை குறித்து, இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தன் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை, நான் ஒரு வசனத்தை நான் அப்படியே மனதில் நான் தியானித்துக் கொண்டிருந்தேன். எப்பயுமே ஆண்டவர் ஒரு வார்த்தைகளை எனக்கு கொடுக்கும் பொழுது அந்த வார்த்தையை யார் மூலமாக உறுதிப்படுத்துவார். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனுமாய் இருந்தது, அவர் மூலமாய் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று சொல்லி நான் இருதயத்திலே தியானித்துக் கொண்டிருந்தேன். அறிவான சகோதரர் மூலமாய் கர்த்தர் இந்த வார்த்தையை உறுதிப்படுத்தினார். ராமேஷ் சொல்லுகிறேன். நான் ஈரோடு பட்டணத்தில் கிட்டத்தட்ட 35 ஆண்டு காலங்களாக நான் தேவனுடைய ஊழியத்தை நான் செய்து வருகிறேன். கத்தோலிக்க மார்க்கத்தில் இருந்து நான் அதிலிருந்து வெளியே வந்து 35 ஆண்டு காலங்களாக இந்த பணியை நான் செய்து கொண்டிருக்கிறேன். இது என்னுடைய பிழைப்பான என்னுடைய அழைப்பு. ராமேஷ் சொல்லுகிறேன். பிழைப்பு என்று சொன்னால் ஊழியத்தை சார்ந்திருப்பார்கள், அழைப்பு என்று சொன்னால் தேவனை சார்ந்திருப்பார்கள். ஒரு ராமேஷ் சொல்லுகிறேன். 35 ஆண்டுகளாக ஆட்சி குடும்பத்திலிருந்து வெளியே வந்தாலும் என்னுடைய குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலங்களாக குடும்பத்துக்கு எனக்கு எந்த ஒரு தொடர்பு இல்லாதபடி தேவனுடைய ஊழியத்தை வைராக்கியமாய் செய்து வந்தேன். இந்த நாகர்கோவில் பட்டணத்துக்கு கிட்டத்தட்ட 25 வருடங்களாக வந்து கொண்டிருக்கிறேன். நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய ராணி தோட்டத்தில் என்னுடைய நண்பர் இருக்கிறார், அப்போது ஒரு சபை என்று சொல்லி அவருடைய என்னுடைய நண்பர் அநேக முறை இடத்துக்கு வந்திருக்கிறேன். இங்கே நாகர்கோவில் பட்டணத்திலையும் சரி, கன்னியாகுமரி பட்டணத்திலும் சரி, அநேக இடங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக நான் கடந்து வந்திருக்கேன். அது மாத்திரம் ஐயாட்டா என்ற வேதாகம கல்லூரியிலே ஒரு ப்ரொஃபஸராக சர்ச்சின் ஹிஸ்டரி நான் எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே வந்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட தேவன் உதவி செய்வதற்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அதனால தாயார் சொன்னாங்க, வசனத்தினாலே தான் எப்பயுமே அனலா இருக்கணும், அபிஷேகம் பெற்றுக் கொண்டீர்கள், எப்பயும் இருக்கணும், அனலா இருக்கணும்னு சொல்லி அவங்க வார்த்தையை சொன்னாங்க. அனல் எப்படி வருதுன்னு சொன்னா, அப்போஸ்தலர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 44வது வசனம் சொல்லுகிறது, இந்த வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவி இறங்கினார். ராமே சொல்லுகிறேன். இந்த வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் சொல்லி வேதம் சொல்லுகிறது. அபிஷேகம் எதை சார்ந்து இருக்கிறது? கர்த்தருடைய வசனத்தை சார்ந்த அபிஷேகம் இருக்கிறது. சங்கீதம் 107:20 சொல்கிறது, அவர் வசனத்தை அனுப்பி வார்த்தை அனுப்பி சுகம் கொடுக்கிறார் சொல்லப்பட்டிருக்கு. வேதத்துல எல்லா ஆசீர்வாதங்களும், எல்லா அபிஷேகங்களும், எல்லா தீர்க்கதரிசன வார்த்தைகளும் கர்த்தருடைய வசனத்தை சார்ந்தது. ராமே சொல்லுங்களேன். அதனால வேதம் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது. அல்லேலூயா. என்னுடைய ஊழியமானது கர்த்தருடைய வார்த்தையை ஆழமாக ஜனங்கள் புரிந்து கொள்ளும்படியாக, ஜனங்கள் விலகிக் கொள்ளும்படியாக, ஜனங்கள் அதை ருசிக்கும்படியாகவே இம்மட்டும் கர்த்தர் இந்த வசனத்தை விட்டு பின்வாங்கி போய்விடாதபடி வசனத்தை மையப்படுத்திய என்னுடைய பிரசங்கம் இருக்கும். ராமே சொல்லுங்களேன். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை என்றென்றைக்கும் மாறாதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு விசுவாசத்தை குறித்து வசனத்தின் அடிப்படையில் சில தெளிவுகளை உங்கள் மத்தியிலே நான் பிரசங்கிக்க தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது தேவன் அருமையான ஒரு வார்த்தையை என் மத்தியிலே கொடுத்தார். அப்போ அதாவது மத்திய சுவிசேஷம்
17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே இப்படியாக சொல்லுகிறது. 19, 20 வசனங்களை வாசிக்கும். இல்ல 17, மத்தேயு 17, 17, 18. இயேசு பிரதியுத்தரமாக வாசிக்கும். இயேசு பிரதியுத்தரமாக இல்ல மத்தேயு 17, 18, 20. விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன், எதுவரைக்கும் உங்களுக்கு பொறுமையாய் இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. 20ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு இயேசு உங்கள் அவிசுவாசத்தினாலே தான், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல, அப்புறம் போ, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்லி தேவன் அழகாக நாம் புரியும்படியாக, விலகிக் கொண்டபடியாக, நாம் தெளிவுள்ளவர்களாய் மாறும்படியாக தமது வசனத்தை இந்த இடத்துல பிரதிபலிக்கிறார். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்குள் இருந்தால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து அப்புறம் போ என்று சொன்னால் போகும், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச வார்த்தை, ரொம்ப பிடிச்ச வார்த்தை. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவருக்கு ஈக்குவலா நம்ம நடத்துகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவன் நம்மை அவருக்கு சரிக்கு சமமாகவே நடத்துகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன் என்று சொன்னா நல்லா கவனிச்சீங்க, ஒரு அம்பானி ஒரு பெரிய தொழிலதிபர், ஒரு அம்பானி ஒரு பெரிய தொழிலதிபராக இருக்கிறார்னா, அம்பானி தன்னுடைய வீட்டிலிருந்து அவங்க வெளியில போகும் பொழுது அந்த கேட்டை ஓபன் பண்றதுக்கு ஒருத்தர் இருப்பாங்களா? கேட்டை ஓபன் பண்றது, அந்த கேட்டை அவங்க ஓபன் பண்ணும் பொழுது அந்த அம்பானி அந்த இடத்துல நின்று அந்த கேட் ஓபன் பண்ணக்கூடிய அந்த வாட்ச்மேனை பார்த்து இல்ல செக்யூரிட்டியை பார்த்து நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்பானா? ஒருவேளை நீ நல்லா இருக்கியான்னு கேட்டாலும், உன் பிள்ளைங்க என்ன பண்றாங்க நல்லா இருக்கியான்னு கேட்டாலும் அவன் சொல்ல மாட்டான், ஏமாதியே நீ ஒரு தொழில் இருப்பதா மாறணும்னு சொல்ல மாட்டான். சொல்லுவானா? ஏமாதியே நீ ஒரு தொழில் இருப்பதா மாறணும்னு அம்மா என்ன பண்ண மாட்டான், சொல்ல மாட்டான். ஒருவேளை அவன் என்ன சொல்லுவானா, ராமசாமி நல்லா இருக்கியா, உன் பிள்ளைங்களா எப்படி இருக்காங்களா, ஐயா பிள்ளைங்களாம் படிச்சுட்டு இருக்காங்களா, சரி நாளைக்கு வந்து உன் பிள்ளைங்களை என்னுடைய மேனேஜரை பார்க்க சொல்லு, என் கம்பெனில ஒரு வேலை போட்டு தரேன் அப்படின்னு தான் யார் சொல்லுவா? அம்பானிங்கிற தொழில் எதிர்ப்பு சொல்லுவார். ராமன் சொல்லுங்க. தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? எப்படிப்பட்ட தெரியுங்களா? லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். ராமன் சொல்லுங்க. எதுக்காக சொன்னா அவருடைய ஸ்தானத்துக்கு நம்மளை கொண்டு வந்து அழகு பார்க்கிற நல்ல தேவன். ராமன் சொல்லுங்க. கர்த்தராகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் எப்படி இருங்க, பரிசுத்தராய் இருங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்ப இங்க ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தால் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தால் உங்களால் கூடாத காரியம் இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்ல கவனிங்க. இதெல்லாம் நம்ம என்ன தெரிந்து கொள்ள முடியும் சொன்னா, தேவன் அவருக்கு சமமாக நம்மளை நினைக்கிற நல்ல தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்க. அம்பானி நினைக்க மாட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அம்பா பிஷப் நினைக்க மாட்டாங்க, இந்த உலக மனுஷர்கள் நினைக்க மாட்டாங்க. ஆனால் தேவன் அவருக்கு சமமாக, அவருக்கு ஈக்குவலாக நம்மளை பார்க்கிறவர். நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தர். ஒரு ஆமென் சொல்லுகிறேன். என்னால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஏன் தேவன் இந்த இடத்துல கடுகு விதையை சொல்லுகிறார்? அநேக ஊமைகளை சொல்வதை நான் பார்க்கும் வேதத்திலே தேவன் ஜனங்கள் புரிந்து கொள்ளும்படியாக அநேக ஊமைகள் பேசக்கூடிய வார்த்தைகளை கேட்கிறோம். இந்த இடத்துல சொல்லுகிறார், கடுகு விதையளவு விசுவாசம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன்னா நல்ல கவனிங்க,
கடுகு விசுவாசம் சொல்ல, கடுகு விதையால விசுவாசம். ஏனென்றால் விதைத்தான் முளைக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. எது முளைக்கும்? விதைத்தா. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா எவ்வளோ நெல்லு அறுவடை செய்து நெல்ல மூட்டை மூட்டையா கட்டி வச்சாலும் விதைகள் என்று சில ஒதுக்கி வைப்பாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. விதைகள், அந்த விதைகள் மட்டும்தான் முளைக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப ஆண்டவர் சொல்றார், கடுகு விதைய விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் இந்த மழையை பார்த்து பெய்யறது அப்புறம் போனுச்சுன்னா போகும், உங்களால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நல்லா கவனிங்க. ஏன் இந்த சம்பவம் நடக்கிறது சொன்னா, ஒரு மனுஷன் ஆண்டவருடைய பாதத்துல வந்து விழுகிறான். ஆண்டவருடைய பாதத்துல வந்து விழுந்து சொல்கிறான், ஆண்டவரே என்னுடைய மகனுக்காக இறங்கும். அவன் சந்திரரோகியா மிகவும் வேதனைப்படுகிறான். சந்திரரோகி சொன்னா பிட்ஸ், சரிங்களா? என்னங்க பிட்ஸ்? அதான் சந்திரரோகி. அவன் அடிக்கடி தீரும், அடிக்கடி ஜலத்தில் விழுகிறான். உம்முடைய சீசனத்தை நான் கொண்டு வந்தேன், அவர்களால் குணமாக்க முடியவில்லை. ஆண்டவர் அவனை திரும்பி பார்த்து சொல்கிறார், விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததி. அல்லேலூயா, அல்லேலூயா. 40 வருஷம் கிறிஸ்துவத்தில் இருக்கிறோம், 50 வருஷம் கிறிஸ்துவத்தில் இருக்கிறோம், பிறந்ததே கிறிஸ்துவம் தான். இன்னைக்கு அநேக கிறிஸ்துவ ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியா இருக்கிறார்கள். ஆமாவா இல்லையா? நல்ல ஆமாவா இல்லையா? உண்மைதான். ஆண்டவர் சீஷரை பார்த்து கடிந்து கொள்கிறார், விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியை எதுவரைக்கும் நான் பொறுமையா இருப்பேன், எதுவரைக்கும் பொறுமை அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் சொல்லி ஆண்டவர் அந்த மனுஷனுக்குள் என்ன இருக்குது என்பதை அறிந்து பிசாசை அதற்கினான். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அவன் வியாதியா இருக்கிறான், வியாதியை சுகமாக்கினான்னு சொல்லல, பிசாசை அதற்கினான். தேவனுடைய ஜனங்கள் நிதானித்து அறிய வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. நிறைய பேர் கேட்பாங்க எங்க ஊர்ல எல்லாம், அதாவது இங்க நார்கோயில் லாங்குவேஜ் வேற மாதிரி இருக்கும், அங்க கொங்கு மண்டலத்தோடைய லாங்குவேஜ் வேற மாதிரி. இல்லையா? ஆமாமா இல்லையா? ஒருவேளை நம்ம சொல்ற வார்த்தைகள், சில வார்த்தைகள் உங்களுக்கு என்ன பண்ணுவோம், புரியாம கூட இருக்கலாம். நல்லா காட்டுங்க, புரியாம கூட இருக்கு. ஏன்னு கேட்பாங்க, ஐயா நீங்க எப்படி வந்து எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா, நான் ஒரு ஆங்கிலிக்கன் சர்ச் இந்தியா, அதுல நான் ரெவரண்டா இருக்கேன். சிஎஸ் எல்லா இடத்துலையும் திருவிருந்து கொடுப்பதற்காக, கம்யூனியன் கொடுப்பதற்காக நான் தான் போவது உண்டு. அநேக சிஎஸ் சபைகளை நான் பயன்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறேன். ஏன்னா ஆங்கிலிக்கன் சர்ச்சில் நான் ரெவரண்டாக நான் படித்தேன். அது நிமித்தமாக அநேக இடங்களில் நான் போவது உண்டு. எல்லாரும் கேட்பாங்க, எப்படி இது கள்ள தீர்க்கதரிசன வார்த்தை என்று, கள்ள போதனை என்று எப்படி உங்களுக்கு தெரியும் நான் கேட்பாங்க. நான் ஒரு வார்த்தை சொல்றேன், ரசம் எப்படி வைக்கணும் உங்களுக்கு தெரியும் தெரியுமா? ரசம் எப்படி வைப்பீங்க? ரசத்துக்கு என்னென்ன போடுவீங்க சொல்லுங்க. நல்ல பிறகு ஜீரகம், பூண்டு, காயம், இதே புளி, இல்லையா வெண்ணெய், தக்காளி, இதெல்லாம் போட்டு தான் என்ன வைப்பாங்க. நான் சொல்றேன், நான் வந்து ஒரு சொல்றேன், நீங்க உங்களுக்கு நல்லா ரசம் நல்லா வைக்க தெரியும். ரசம் நல்லா வைக்க தெரியுமா? நான் சொல்றேன், ஜீரகம் போகக்கூடாது, பெருஞ்சீரகம் தான் போகணும், சோம்பு தான் போகணும். ஒத்துக்குவீங்களா? இல்ல பூண்டு போடக்கூடாது, அதுக்கு பதிலாக சின்ன வெங்காயம் தான் போகணும். ஒத்துக்குவீங்களா? ஏன் ஒத்துக்க மாட்டீங்க? ரசம் எப்படி வைக்கணும் உங்களுக்கு தெரியும், ரசம் எப்படி வைக்கணும் தெரியும். நான் வந்து அதை தவறா சோம்பு தான் போடணும், சின்ன வெங்காயம் தான் போடணும், அது நல்ல மிளகுக்கு பதிலாக வேற ஏதாவது போடணும் அப்படின்னா நீங்க ஒத்துக்குவீங்களா? ஒத்துக்குவீங்க. ஏன்னா ரசம் உங்களுக்கு வைக்க தெரியும். ரசம் எப்படி வைக்க தெரியும் உங்களுக்கு தெரிஞ்சதுனால நான் ரசத்தை நான் மாத்தி சொல்லும் பொழுது இவர் என்ன சொல்றாரு, பொய் சொல்றாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்க. அல்லேலூயா. வசனம் நமக்குள்ள நல்லா தெரிஞ்சிச்சுன்னா எது கள்ள போறதுன்னு தெரிஞ்சிடும். ஆமாமா இல்லையா? உண்மை தானே? ஆமா. வசனம் அதான் பைபிள் சொல்ற, வசனத்தை கேட்ட யாவரும் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டார்கள். நல்ல கவனிங்க. அங்க அபிஷேக கூட்டம் வைக்கல. பேதுரு பிரசங்கம் பண்ணும் பொழுது வார்த்தையை கேட்ட யாவரும் மேல பரிசுத்தாவி இறங்கினார். இல்லையா? அபிஷேகம் எதுல தெரியுங்களா கிடைக்கும்? நீங்க இன்னும் அனலா இருக்கணும்னு சொல்றேன், இந்த வேதத்தை இரவு பகல் தியானிங்க. இல்லையா? இந்த வேதத்தை நீங்க இரவு பகல் தியானிச்சீங்கன்னா, நான் பேசிட்டு இருக்கும்போது அம்மா பேசிட்டு ஒரு வார்த்தையை சொன்னேன். அவன் மலேசியா போகும்போது ஃபிளைட்ல போனாங்களாம். ஃபிளைட்ல போகும்பொழுது அப்படியே என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரும் பெல்ட்டை மாட்டிக்கங்க, எல்லாரும்
பெல்ட்டை மாட்டிக்கிங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்படியே ஃப்ளைட் அப்படியே கொஞ்சம் ஆடி ஆடி போச்சுன்னு சொன்னாங்க. அனௌன்ஸ் பண்ணாங்களாமா. அனௌன்ஸ் பண்ணும்போது அம்மா சொன்னாங்க, நான் தான் ஃபர்ஸ்ட் ஏறினேன், நான் தான் ஃபர்ஸ்ட் ஏறினேன், நீங்க என்னை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்ன ஒரு வார்த்தை தெரியுங்களா? நான் சொன்ன வார்த்தையில வேத வார்த்தை சொல்லுது, அவன் துட்சியத்தை கேட்டா பயப்படுறான். சொல்லுங்க, சங்கீதம் 112:7 சொல்கிறது, அவன் துட்சியத்தை கேட்டா பயப்பட மாட்டான். ஏன்னா அதே 1வது வசனம் சொல்லுது, அல்லேலூயா கர்த்தருக்கு பயந்து அவருடைய வேதத்திலே பிரியமா இருக்க மனுஷன் பயப்படுறான். ஒரு சொல்லுங்க, அந்த ஆண்டுடைய வார்த்தையில, தேவ வசனத்துல, ஆண்டுடைய வசனத்துல உறுதியா இருக்கக்கூடிய மனுஷன், பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான் சொன்னா ஆசீர்வதிக்கப்பட்டது. பாக்கியவான் என்னங்க? பாக்கியவான் என்னங்க? ஆசீர்வதிக்கப்பட்டவன். அது யாரை நம்பி இருப்பானோ? அது கர்த்தருடைய வசனத்தை நம்பி திடனாய் இருப்பான். ராமே சொல்லுங்க, துட்சியத்தை கேட்டா பயப்படவே மாட்டான். உங்களுக்கு விரோதமாய் யாராவது துட்சியத்தை கேட்டா பயப்படாதீங்க. நீங்க ஆண்டுடைய வசனத்தை நம்பி திடனாக இருங்க. ராமே சொல்லுங்க, ஆண்டுடைய வசனத்தை நம்பி நீங்க திடனாக இருக்கும்போது பைபிள் சொல்றது, அவனுடைய சந்ததி பூமியிலே பலத்திற்கும் செம்மையான ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி வேதம் சொல்லுகிறது. நல்ல கவனிங்க, நீங்க எந்த அளவுக்கு நீங்க வேதத்தை தியானிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் அபிஷேகத்தால் உங்களை நிரப்புவார். ராமே சொல்லுங்க, அந்த அஸ்திபாரம், அந்த அபிஷேகம் ஒரு அஸ்திபாரத்துல உங்களால உறுதியா இருக்க முடியும், அனலாக இருக்க முடியும். ராமே சொல்லுங்க, நான் படிக்கிற வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. எப்படி நான் படிக்கிறேன், நான் தியானிக்கிறேன், என்னுடைய வேதம் என்ன சொல்கிறது? அவன் துட்சேதியை கேட்டா பயப்பட மாட்டான், அவன் கர்த்தரை நம்பி திடனாய் இருப்பான். நல்ல கேளுங்க, தேவனுக்கு மீறி ஒரு துரும்பு நம்மளை விட்டு அசைக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க, புரியுதா? தேவனுக்கு மீறி ஒரு பிடி நம்ம கீழே விழாது. ஏன்னா நாம் யாரை சார்ந்திருக்கிறோம்? தேவனை சார்ந்திருக்கிறோம், தேவனுடைய வசனத்தை சார்ந்திருக்கிறோம், அபிஷேகத்தை சார்ந்திருக்கிறோம். நம்மளை வழிநடத்துற தேவனை சார்ந்திருக்கிறவர்களே தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. பாதர் சொல்றார், கட்டிக்கு விதையில விசுவாசம் உங்களுக்குள் இருந்தால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து அப்புறம் போயிட சொன்னால் போகும். எங்க போயிருச்சு சீசருடைய கட்டுகளை விசுவாசம்? அதே மத்தேயு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க என்ன நடக்குது பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமது 12 சீஷர்களை அழைத்து என்ன சொல்றாங்க பாருங்க. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும், சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவனுக்கு அதிகாரம் கொடுத்த. நல்ல கவனிங்க, இந்த மத்தேயு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 1வது வசனத்துல 12 சீஷர்களையும் அழைத்து தேவன் அதிகாரத்தை கொடுத்தாரு. என்ன அதிகாரம் கொடுத்தான்? பிசாசுகளை துரத்தக்கூடிய அதிகாரம், நோய்களை குணமாக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுத்துட்டார். இங்க 17வது வசனத்துல வரும் பொழுது அங்கே சீஷர்கள் அது கூடாம போயிட்டு, சீஷர்கள் என்ன பண்ணல? அதை அவளால் சுத்தமாக கூடவில்லை. ஒரு மனுஷன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம், ஒரு மனுஷன் வந்து உமது சீர்திருத்த வந்தேன், அந்த சீர்திருத்தமால் என்னுடைய மகளை சுத்தமாக்க முடியவில்லை. ஆண்டவர் சொல்றாரு, எது வரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன், எது வரைக்கும் நானே செய்யணும்னு சொல்லி எதிர்பார்ப்பீங்க, அதிகாரத்தை கொடுத்துட்டேன். ஒரு ஆமிஷமே எனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை நான் கொடுத்துட்டேன், எது வரைக்கும் நானே செய்யணும்னு நீங்க நினைப்பீங்க. அவர் சொல்றாரு, எது வரைக்கும் உங்களுக்கு பொறுமையா இருப்பேன். இல்லையா? ஆண்டவர் மேல எப்படி இருக்காரு? எப்படி இருக்காரு? ஆமா, நம்ம செய்த திருவிழாக்களுக்கு இன்னைக்கோ போயிருக்கும். ஆமா இல்லையா? நம்ம செய்த திருவிழாக்களுக்கு ஆமா ஆலயத்தில் வந்து எப்படி உட்காந்துருக்கோம்? பாவமா அப்படி ஒரு மாதிரி நானா எனக்குலாம் ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்காந்துருப்போம். சோதனம் நம்ம உள்ளான மனுஷன் நமக்கு தெரியும், நம்ம உள்ளான மனுஷன் நமக்கு தெரியும். நம்ம எப்படிப்பட்டவன், நம்ம எப்படிப்பட்ட திருவிழாக்களை ஆண்டவருக்கு தெரியும், நமக்கும் தெரியும். ஸ்தோத்திரம். ஆனாலும் தேவன் நம்ம என்ன பண்ணிருக்காரு? மட்டும் என்ன பண்ணிருக்காரு? பொறுமையா இருக்கிறார். ஒரு சொல்லுங்க, எது வரைக்கும் உங்களுக்கு பொறுமையா இருப்பேன், அவனை இடத்தில் கொண்டு வாருங்கள். ஆண்டவர் பாருங்க, அவனை வியாதிகளை சொந்தமாகாதபடி அவனுக்குள்ள பிசாசை துரண்டினார். அன்னையவே அந்த இளைஞன் சுகமான சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். கீழே வசனத்தை வாசிக்கும் போது அங்க சொல்லுகிறது, வாசியுங்கள். இவங்க பிசாசானது இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும்
இப்ப சீசனுக்கு என்ன குறைவு? சீசனுக்கு என்ன குறைவு? உபவாசம் இல்ல, நம்ம மாதிரி. நமக்கு என்ன இல்ல? ஜெபம் இல்ல, இல்லையா? ஜெபம் இல்ல. எல்லாம் கூடி இருக்கும்போது தான் நமக்கு ஜெபமே வரும். தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெபம் வராது. ஆனால் எங்கள் ஊரில் உங்களை பற்றி நான் ரொம்ப பெருமையாக தான் பேசுவேன். ராமேஸ்வரம் சொல்கிறேன். நானும் ராணித்தோட்டத்தில் இருக்கக்கூடிய பாஸ்டர் மெரின்ஸ் என்னுடைய க்ளோஸ் நண்பர். அந்த மோன்சலாஸ் வந்து அந்த ஆலயத்தை திறந்து வைத்தால் நானும் என் மனைவியும் வந்து துதிய ஆராதனை நடத்துகிறேன். நாங்கள் அப்படியே வாக்கிங் வருவோம் இந்த ரூட்லாம். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாலே எனக்கு தெரியும் அந்த 1 கோடி ரூபா வீடு. இதுக்கு முன்னால் அம்மாவையும் அதனால தகப்பனாரையும் நான் காண வரும் பொழுது அந்த 1 கோடி ரூபா வீட்டுக்கிட்ட இருந்து தான் நான் அட்ரஸ் கேட்டேன். அப்போ ஒரு அம்மா காரை விட்டு இறங்கி வந்தாங்க. காரை விட்டு இறங்கி வரும்போது நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக நல்லா இருந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்டேன், இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு சொல்லி. அவங்க கேட்டாங்க, உங்கள்கிட்ட என்ன எந்த இடம்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் 1 கோடி ரூபா வீட்டுக்கு பின்னாலன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க 1 கோடி ரூபா வீட்டு சொன்னாங்க. அவங்க அட்வொகேட். அவங்க என்கிட்ட நின்று பொறுமையாக தாழ்மையாக பேசும்போது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். இப்போ வரும்போது ஐயா நான் சொல்லிட்டு சகோதரர் சொல்லிட்டு வாங்க. அந்த அம்மா அவ்வளோ ஒரு அழகாக இறங்கி காரை விட்டு இறங்கி அந்த அட்ரஸை பார்த்து ஃபோன் பண்ணி இவங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. அந்த ஃபோனை வாங்கி என்கிட்ட பேசினாங்க. இவங்கள்ட்ட பேசி எனக்கு கரெக்டாக அந்த ரூட்டை என்னங்க அனுப்பி விட்டாங்க. அந்த ரூட்டில் நான் வரும்பொழுது எல்லார் வீட்லேயும் ஜப சத்தத்தை நான் கேட்டது. ஒரு ஆமே சொல்லுங்களேன். உங்களை பற்றி தான் சொல்கிறோம். ஒரு ஆமே சொல்லுங்க. உங்கள் ஏரியாவில் எப்பயுமே அநேக இடங்களுக்கு போகும்போது இந்த நாகர்கோவில் இந்த பகுதியில் நான் போகும்பொழுது எல்லா வீட்லையும் காலை வேளையில் துதியின் சத்தத்தையும் ஜபத்தின் சத்தத்தையும் நான் கேட்டு பிரமித்தது உண்டு. ஒரு ஆமே சொல்லுங்க. புரியுதா? அதான் திருப்பம் சொல்லுவோம். உங்களை பற்றி தான் சொல்கிறோம். ஆமே சொல்லலாமே இல்லையா? நான் சொல்லுகிறேன், எவ்வளோ போராட்டத்தில் மத்தியில் நீ வந்திருக்கலாம், கஷ்டத்தின் மத்தியில் வந்திருக்கலாம். வெளியில் நம்மளால ஜெபம் பண்ண முடியல, கையை மட்டும் தான் தட்டிக்கிட்டு இருக்கும். உள்ள பயங்கரமான போராட்டம், உள்ள பயங்கரமான. இன்னைக்கு நான் 5 மனிதர்களை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். இந்த 5 மனிதருக்கு ஒரு விசுவாசம், அந்த அந்த சின்ன விசுவாசத்தின் மூலமாக அவளை பெற்றுக்கொண்ட அற்பத்தை நீ பார்க்கும்போது உங்களுக்கும் அப்பேற்பட்ட காரியத்தை தேவன் செய்வார். சொல்லுது நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஒரு ஆமே சொல்லுங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் எதற்கு தேவை தெரியுங்களா? பாவம் இல்லாமல் ஜீவிக்க. விசுவாசம் எதுக்கு தேவை? பாவம் இல்லாமல் ஜீவிக்க. எபிரேயர் புத்தகம் 11:6 சொல்லுது, எதற்கு விசுவாசம் தேவைன்னா கர்த்தருக்கு பிரியமாய் ஜீவிக்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கலாத்தியர் 2:20 சொல்லுகிறது, விசுவாசம் இருந்தால் பிழைப்போம். ஒரு ஆமென் சொல்லுங்க. விசுவாசம் இருந்தால் பிழைப்போம். ரோமருக்கு நிருபம் 11:20 சொல்லுது, விசுவாசம் இருந்தால் கிறிஸ்துவ வாழ்க்கையில் நிலைத்திருப்போம். ஒரு ஆமென் சொல்லுங்க. எப்படி இருப்போம்? விசுவாசம் இருந்தால் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் எப்படி இருப்போம்? நிலைத்திருப்போம். பெற்ற அபிஷேகத்தில் நிலைத்திருப்போம். ஒரு ஆமென் சொல்லுங்க. பெற்ற அபிஷேகத்துல நிலைத்திருப்போம். முடிவு வரைக்கும் நிலைத்திருப்போம், ரட்சிக்கப்படுவான் இருக்கு. அபிஷேகம் பெற்றுட்டோம் அப்படின்னு தப்பா சொல்லுங்க. எங்க ஊர்ல நான் பேசுற மாதிரி பேசுறேன். தலைகணம் வந்துடக்கூடாது. என்ன வந்துடக்கூடாது? பெருமை வந்துடக்கூடாது. தலைகணம் வந்துடக்கூடாது. அபிஷேகம் பெற்றவனாக்கும், நல்லா ஜெபிக்கிறவனாக்கும், நல்லா உபவாசிக்கிறவனாக்கும், காலையும் மாலையும் வேதத்தை தியானிக்கிறவனாக்கும் வந்துடவே கூடாது. இல்லையா? நான் பேசிக்கிட்டு ஒரு வார்த்தை சொன்னேன். அந்த ஊழியத்தில் எவ்வளவு வளர்ந்தாலும் பெருமை வரக்கூடாது. இல்லையா? கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் மட்டும் பண்ணிக்கிறேன். என்ன கேளுங்க? கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் மட்டும் பண்ணிக்கிறேன். ஏன்னா ட்ரெஸ் பண்றது பெருமை அல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதனால ஆண்டவரை கேட்பேன். ஆண்டவரை ஒவ்வொரு காரியத்தையும் தேவனுடைய சத்தத்தை நான் கேட்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. என்னுடைய தோட்டம் இருக்க ஊட்டி கூடலூர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? முதுமலை ஃபாரஸ்ட் அதோடு சேர்ந்து தான் என்னுடைய தோட்டம் இருக்கு. நான் சிறு வயதிலே இன்னைக்கு நேற்று கிடையாது. சிறு வயதிலே தாயார் அவங்க ஜபத்துல உட்கார்ந்துருப்பாங்க. அதாவது தவறான ஜபம் தான், ஆனால் அதை சொல்ல விரும்புகிறேன். அந்த ஜபமாலை என்ற அந்த ஆர்சியில சொல்லக்கூடிய ஜபமாலையை பண்ணுவாங்க.
சிறு வயதுல இந்த குழந்தையோட சின்னதா இருக்கும்போது என் தாயார் இந்த ஜபத்தை பண்ணும் பொழுது அவன் மடியிலே படுத்து தூங்கி அப்படி வளர்ந்தவன். சிறு வயதுல விசுவாசத்துல வளர்ந்தவன், சிறு வயதுல ஆண்டவரை நம்பி வாழ்ந்தவன். அல்லேலூயா. 6 வயதுல அபிஷேகம் பெற்றுக்கொண்டு ஒரு ஆமென் சொல்றேன். எத்தனை பெருமையான சொல்ல, நான் உங்களுக்கு விசுவாசத்துல உங்களை நான் என்ன பண்ண உங்களை தட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்றேன். பெருமைக்காக நான் சொல்லவில்லை. 6 வயதுல ஒரு ஆற்றல் கரை ஓரத்தில் இருந்த வின்சென்ட் என்பவருடைய வீடு, அவர் பார்த்தீங்கன்னா எஸ்டேட்ல அந்த டீ ஃபேக்டரியுடைய லாரியை ஓட்டிட்டு இருந்த அவரு வீட்டில் நடந்த ஒரு ஜப கூட்டத்துல அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அநேக முறை என்னுடைய மாடை பிடித்துக் கொண்டு, என்னுடைய வீட்டில் வளர்த்த மாடை பிடித்துக் கொண்டு அவ்வளோ பெரிய காட்டுக்குள்ள போயிட்டு அந்த மாடை கட்டிவிட்டு அங்கிருந்து தேவ சமூகத்தை ஜெபித்த ஒரு மனிதன். அல்லேலூயா. சிறு வயதுல ஒரு பெரிய மரம் இருக்கும், அதாவது ஐனி பழான்னு சொல்லுவாங்க, ஆசனி பழான்னு சொல்லுவாங்க, சின்ன சின்ன பழம் இருக்கு இந்த ஏரியாலலாம் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா எங்க ஊர்ல 100-150 வருடங்களுக்கு மேலான மரம், பெரிய மரம் நல்லா படர்ந்து இருக்கும். ஆனா கீழே ஒரு புல்லு முளைச்சிருக்காங்க, ஒரு புல்லு மலை. அதற்கு அதால மாலை கட்டிட்டு அந்த மரத்துக்கு கீழே தேவ சமூகத்துல ஜெபமணி தேவி சத்தத்தை கேட்டேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் என்னை பார்த்தேன்னு சொல்லவில்லை, பார்க்க முடியாதுன்னு வேதம் சொல்லுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவனை கண்டவன் ஒருவனும் இல்லை. தேவ சத்தத்தை நான் கேட்டேன், தேவ சத்தத்தை கேட்டேன். ஆண்டுடைய சமூகத்தில் ஆசீர்வாதத்தில் வெளியில வந்தேன். ஆசீர்வாதம் வெளியில வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் எப்படிப்பட்ட செய்திகளை ஜனங்களுக்கு கொடுக்கணும். யோவேல் தீர்க்கதரிசி 2வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, சீயோனுடைய காணும்போது பரிசுத்த பர்வதத்தில் எச்சரிப்பின் செய்தியை சொல்ல முடியாத தேவனின் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. 35 வருடங்களாக இந்த பணியை நான் செய்திருக்கிறேன். நான் திரும்பவும் சொல்றேன், இதோடைய பிழைப்பலை என்னுடைய அழைப்பு. 35 வருட காலங்களாய் ஒரு மனுஷத்தை என் ஊழியத்துக்காக காணிக்கூடியவன் கேட்டதில் இது சாட்சி. இதுல சத்தியம் பண்ணல, இதை சாட்சியாக நான் கையில் எடுத்துக்கிறேன். 35 வருடம் ஊழியர்களாக ஊழியத்தில் எனக்கு ஏதாவது செய்யுங்க, நான் குறைப்பட்டேன் அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். என் மனைவி கேட்பா, இது என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொன்னா, என் மனைவி சொல்ற ஒரே வார்த்தை, எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராக கண்கள் வானமும் பூமியும் படைத்த. என் மனைவி கேட்பாங்க, இந்த கிறிஸ்துமஸ்க்காக என்ன செய்ய போறீங்க, இந்த மாசம் செலவுக்காக என்ன பண்ண போறீங்க. எனக்கு ஒன்னே ஒன்று தெரிஞ்சது என்ன தெரியுங்களா, எனக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒன்று தான், சங்கீதம் 121:1 இருக்கு. அம்மாட்ட அடிக்கடி சொல்லுவது, நான் பாத்தீங்கன்னா நான் தேவனை சார்ந்தா இருக்கேன், மனுஷனை சார்ந்தல, ஊழியத்தை சார்ந்தல, என்னை ஊழியத்துக்கு வைத்த என் எஜமானை சார்ந்து இருக்கிறேன். எப்பயுமே ஊழியத்தை சார்ந்து இருக்க மாட்டேன். நான் ஊழியத்துக்கு ஒரு இடத்துக்கு போகும்பொழுது எல்லாவற்றையும் ரெடி பண்ணிட்டு தான் போவேன். எல்லாவற்றையும் என் டிக்கெட் நான் பார்ப்பேன், எனக்குள்ள செலவுக்கு எடுத்துக்குவேன். ஏன்னா நான் மனுஷன் நம்பி போக மாட்டேன், நான் கர்த்தரை நம்பி போவேன். ஆண்டவர் இம்மட்டும் போஷிக்கிறார், இம்மட்டும் போஷிக்கிறார். ஒரு மனுஷனுக்கு தான் வெட்கப்பட்டு போய் விடாதபடி எத்தனையோ வசதியானவர்கள் என் மத்தியில இருந்தாலும் ஒரு மனுஷத்தை என் ஊழியத்தில் அதை செய்ய நான் கேட்டதே இல்லை. நான் எல்லா இடத்திலும் எல்லா ஆலயங்களையும் அதை நான் சவால் விட்டு சொல்வேன். ஏன்னா நான் ஒருவேளை உங்ககிட்ட நான் இல்லைன்னு சொல்லி நான் வந்து சொன்னேன்னா என்னை அழைத்து என் ஆண்டவர் வெட்கப்பட்டு போயிடுவேன். நான் ஏன் மற்ற மனுஷனை கேட்கணும். ஸ்தோத்திரம். நான் எப்பயுமே ஒரு வசனத்தை நான் பார்த்தேன். நான் எப்பயுமே ஒரு போதகர் போதை பண்ணாரு, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருஷத்துக்கு முன்பாக அந்த வார்த்தையை கேட்டேன். ஸ்தோத்திரம். உலக மனுஷன் தான் மனுஷனை பார்ப்பான், தேவ மனுஷன் மேலதான் பார்ப்பான். புரியுதா அவருக்கு? தேவ மனுஷன் எங்க பார்ப்பான், அங்கதான் பார்ப்பான். ஸ்தோத்திரம். யாராவது எனக்கு கொடுக்கலன்னா சந்தோஷமா ஆமென் சொல்லிட்டு வருவேன். ஆண்டவர் ரெட்டிப்பா வேற யார் மூலமா கொடுக்க வைப்பாங்க. உண்மைதாங்க. ருசிச்சவனுக்கு தான் தெரியும், ருசிச்சவனுக்கு தான் செய்யும். ஒரு குறைவில்லாதபடி 35 வருஷம் எந்த ஒரு சம்பளமே இல்லாதபடி தேவனை சார்ந்த விசுவாசம் ஊழியன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி அல்ல. தேவனை சார்ந்து வார்த்தையை விதைத்துக் கொண்டு இருக்கிறேன். அதற்கான பலனை தேவனுக்கு தந்து கொண்டு இருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? ஸ்தோத்திரம். பாருங்க, விசுவாசம் எதற்கு தெரியுங்களா? விசுவாசம் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை நிலைத்திருப்பதற்கு, பெற்ற அபிஷேகத்தில் நிலைத்திருப்பதற்கு, புரியுதா? பெற்ற வரங்களை இழந்து போய்விடாதபடி நிலைத்திருப்பதற்கு, பெற்ற கனிகளில் நிலைத்திருப்பதற்கு தான் இந்த விசுவாசம் நமக்குள்ள தேவை. இன்னொரு 1 தீமோத்தேயு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது, பக்தி விருத்தி அடைவதற்கு. எனக்கு அம்மா சொன்னாங்க, அம்மா வரும்போது சொன்னாங்க, உங்க ஜெபத்தை நான் கேட்டேன்,
ஜபத்துல ஒரு வசனமா தான் இருக்கு. நாங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு சின்ன ரகசியத்தை சொல்லட்டுமா? வசனத்தை கேளாத ஜெபம் கர்த்தருக்கு அருவருக்கும். அல்லேலூயா. என்னங்க? வேதத்தை கேளாத ஜெபம் கர்த்தருக்கு. அந்த வேதத்தை வாசித்து அது அப்பப்ப கொஞ்சம் எடுத்து பார்க்கணும். உங்களுக்கு வேதத்தை கேளாத ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பான். நீங்கள் என்னிடம் வார்த்தை உங்கள் நிலைத்திருந்தால் வார்த்தையினால் கேட்கப்பட ஜெபம் கேட்கப்படும். ஒரு ஆமென் சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? அது எப்பயுமே வசனம் இல்லாம ஜெபம் இல்லை. எப்பயுமே வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணோம்னா, நீங்க நல்லா நெகேமியாவை பாருங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நினைவு போட்டுக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சாலமோன் சொல்கிறார், வார்த்தையினால சொன்னதை கரத்தினால நிறைவேற்றி. அவன் வார்த்தை ரொம்ப முக்கியங்கிறது தேவ ஜனங்கள் புரிந்து கொள்ளும். அதனாலதான் வேதம் சொல்கிறது, இந்த வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காற்றின் ஓரத்தில் நடப்படுத்தல் காலத்தில் கழிய தந்து இதை எதிராக இருக்கிற மரத்தை போல் இருப்பான்னு சொல்லி தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறது. நல்லா கவனிங்க. என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ, என்னைக்கு ஆண்டவரை கரத்துல வந்துட்டோமோ, என்னைக்கு அபிஷேகம் பெற்றோமோ, அன்றைக்கு இந்த வேதம் நம்முடைய கையில கொடுக்கப்பட்டு விட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த வேதம் நம்முடைய கையில கொடுக்கப்பட்டு விட்டு ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுங்களா? உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்ற வார்த்தையை நம்ம கையில கொடுத்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, இந்த வார்த்தையை நம்ம கையில கொடுத்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, இன்று நான் உனக்கு விதிக்கிறேன், உன் தேவனாய் கர்த்தருடைய கட்டளைப்படி எல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு. அவருடைய சத்தத்துக்கு நீ உண்மையா செவிசாய்ப்பானா, உன் தேவனாய் கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் மேல் இருப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்ற, நம்ம ரட்சிக்கப்பட்ட அன்றைக்கே இந்த பொக்கிஷம் நம்முடைய கையில வந்துருச்சு. ஆமாமா இல்லையா? அழகு பார்த்துருக்கீங்களா? இதை வச்சு வீட்டு அழகு பார்த்துட்டா இருக்கீங்க? ஷோகேஸை வச்சு பார்த்துட்டா இருக்கீங்க? இல்ல, இந்த வசனத்தை தியானிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். இல்லை இல்லையா? என்னுடைய நண்பருடைய மாமியார் இருக்காங்க, வினோமா அப்படின்னு நான் கூப்பிடுவேன். இங்கேதான் இருக்காங்க. மத்தியானம் எல்லாத்துக்கும் சமையல் பண்ணிடுவாங்க. சமையல் பண்ணிட்டு நான் கேட்பேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்களே, இதே ராணி தோட்டத்தில் இருக்காங்க, கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்க, எல்லாம் சமைச்சு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கலாமே. அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அந்த எல்லாருக்கும் முடிச்சு அந்த பாத்திரமெல்லாம் கழுவி வச்சுட்டு அந்த டைம் டேபிள இந்த வேதத்தை உட்காந்து வாசிக்க தொடங்குவாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த வேதத்தை வாசிக்கும்போது சொல்லுவாங்க, இல்லப்பா இதை வாசிக்க எனக்கு ஒரு புதிய பலன் கிடைக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எந்த ஊர்ல இருக்கவங்க? உங்க ஊர்ல இருக்கவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதை நான் வாசிக்க ஒரு புதிய பலன் கிடைக்கும். அதனால எப்பயுமே நான் மத்தியானம் சாப்பிட்டு என்ன பண்ணுவேன், இந்த வேதத்தை ஒரு 4-5 அதிகாரம் வாசிட்டு தான், அது முடிஞ்சோட பார்த்தீங்கன்னா 4 மணி ஆயிரும். 4 மணிக்கு எல்லாத்துக்கும் டீ வச்சு கொடுப்பேன். ஒரு ஆமென் சொல்லுறேன். புரியுது உங்களுக்கு? இந்த 34-35 வருஷத்துக்கு முன்னால பார்த்தீங்கன்னா இதை பெருமையை சொல்ல ஒரு 175 முறை இந்த வேதத்தை நான் வாசிச்சிருக்கேன். அல்லேலூயா. அதனாலதான் எப்பயுமே ஸ்தோத்திரம், கள்ள போதனைக்கு நான் விரோதி. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன்னா நல்ல கவனிங்க, ஆண்டவருக்கு 3 நாமங்கள் உண்டு. பிதாவாகிய தேவன், குமாரன் இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவராகிய தேவன். இவர்கள் 3 பேரும் வார்த்தையாகிய தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதே மாதிரி பிசாசுக்கு 3 நாமங்கள் உண்டு. என்னென்ன? வலுசர்பம், கள்ள தீர்க்கதரிசி, கள்ள போதனை. புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கு அநேக இடங்கள்ல கள்ள தீர்க்கதரிசனம், கள்ள போதனையும் கட்டவிழ்க்கப்பட்டு இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஜனங்கள் வார்த்தையை சார்ந்து இருக்கிறாங்களோ இல்லையோ, கள்ள போதனையை சார்ந்து இருக்கிறாங்க. கள்ள அற்புதத்தை சார்ந்திருக்கிற ஜனங்களை பார்க்க முடிகிறது. ஆமாவா இல்லையா? ஆனா இன்னைக்கு நல்ல கவனிங்க. நான் எப்பயுமே கேட்பேன், ஆண்டவரே என்ன ஆண்டவரே, இப்படிப்பட்ட கூட்டங்கள் வைக்கும்போது கூட்ட ஜனம் ஓடிக்கிட்டே இருக்க ஆண்டவரே, நாங்க வசனத்தை போதிக்கிறோமே, கொஞ்சம் மக்கள் தான் வருதும் போது ஆண்டவர் ஒரு முறை என்கிட்ட பேசினாரு. ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை கேளாதபடிய பஞ்ச நாட்கள் வரும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். யோசேப்பு நாட்களில் எகிப்து முழுவதுமாக தானியத்தின் பஞ்சம் வந்தது. ஆனா யோசேப்பு மட்டும் என்ன இருந்துச்சு சொல்லுங்க? யோசேப்பு மட்டும் என்ன இருந்துச்சு? தானியம் இருந்தது. எல்லாரும் யோசேப்பு ஓடி வந்தாங்க. ஒரு நாள் வசனத்தை கேளக்கூடாத பஞ்சங்கள் வரும் பொழுது எல்லா ஜனங்களும் வருவாங்கன்னு சொன்னாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா.
எதுக்காக சொல்றேன்னு சொன்னா, எல்லா வார்த்தைகளும், எல்லா ஆசீர்வாதங்களும், எல்லா மேன்மையும், எல்லா விஷயமும் இந்த வார்த்தையை சார்ந்தே இருக்குது என்பதை தேவ ஜனங்கள் மறந்துடக்கூடாது. நல்ல கவனிங்க. இந்த வார்த்தை பாத்தீங்கன்னா இன்னொன்னு, நீதிமானாய் வாழ்வதற்கு ரோமர் 5:11 சொல்லுது. எதற்கு விசுவாசம் தேவை? நான் நீதிமானாக்கப்படுவதற்கு தேவை. 2 கொரிந்தியர் 5:6 சொல்லப்படுது, ஜீவிக்க நடக்க, இந்த உலகத்தில் நல்ல முறையில் ஜீவிக்க, இந்த உலகத்தில் நல்ல முறையில் நடக்க எனக்கு என்ன தேவைப்படுது? இந்த விசுவாசம் தேவைப்படுகிறது. ஸ்தோத்திரம். யாக்கோபு 5:15 சொல்லுது, வியாதிக்கு சுகம் கிடைக்க விசுவாசம் உள்ள ஜெபம். எதற்கு எனக்கு விசுவாசம் தேவை? எதுக்கு தேவை அப்படின்னு சொன்னா, வியாதியிலிருந்து சுகமாவதற்கு எனக்கு என்ன தேவை என்றால் விசுவாசம் தேவை. ஸ்தோத்திரம். இப்ப ஆண்டவர் சொல்லுகிற நல்ல கவனம். எப்பயுமே நான் ஆரம்பித்த அந்த வசனத்தை திரும்ப நான் தட்டி எழுப்பிட்டு இருப்பேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கட்டுக்கு விதையில விசுவாசம் உங்களுக்கு இருந்தா அதை என்ன பண்ணுமா? அந்த மலையை பார்த்து பெயர்ந்து அப்புறம் போனுச்சுன்னா போகும். உங்களால கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அதுவே தேவனுடைய பிள்ளைகள் நல்ல கவனிங்க. ஒரு கட்டுக்கானது அதை நிலத்திலே போடும் பொழுது கட்டுக்குடைய தன்மை மாறாது. நாங்கள் எங்க தோட்டத்தில் இஞ்சி போடுவோம். எங்களுடைய தேவைக்காக இஞ்சி மஞ்சள்லாம் போடுவோம். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த இஞ்சி போடும்போது எங்கள் அம்மா இஞ்சி போடுவாங்க, மஞ்சள் போடுவாங்க. அது நாங்கள் அந்த கடுகு விதைக்காமலே அந்த இஞ்சிக்குள்ள இருந்து 2-3 கடுகு செடி வரும். புரியுதா? அந்த மஞ்சள் செடியிலிருந்து ஒரு கடுகு செடி வரும். அது எங்கள் அம்மா நல்லா வளர விட்டுட்டு அது காஞ்சோன்னு என்ன பண்ணுவாங்க, காஞ்சோன்னு ஒரு சாக்கில் அதை எடுத்துக்கொண்டு போட்டு காய வச்சு அதை நல்லா என்ன பண்ண தேய்ச்சி கடுகை புடைச்சி வைப்பாங்க. அந்த கடுகை நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த பச்சையாக இருக்குள்ளைய அப்போ அதை பிரித்து பார்ப்போம், உள்ள கடுகு எப்படி இருக்குன்னு சொல்லி பிரித்து. நான் முட்டையை ஆராய்ச்சி பண்ணாலும் சின்னது முட்டைக்குள்ள அந்த கோழி குஞ்சு வரும்னு சொல்லி கிட்டத்தட்ட நான் ஒரு 300 முட்டையை நான் உடைச்சு பார்த்துருக்கேன். எதுலையுமே கோழி குஞ்சு வரல. எங்கள் அம்மா இப்பயும் சொல்லி சிரிப்பாங்க. அம்மா இறந்துட்டாங்க, இப்பயும் சொல்லி சிரிப்பாங்க. அப்போ இந்த கடுகு நான் எடுத்து பார்ப்பேன். அந்த கடுகு பார்த்தீங்கன்னா அந்த பச்சை இருக்கும்போது எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் அது விளைஞ்சோனே தன்மை மாறாது. ஒரு அமேசன் புரியுதா? கடுகு பற்றி நல்லா ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. அந்த கடுகுடைய தன்மை மாறவே மாறாது. ஸ்தோத்திரம். கடுகுடைய தன்மை மாறாது. நல்லா கவனிச்சிங்கன்னா அது தண்ணீரை ஊற போட்டாலும் தன்மை மாறாது. கடுகுடைய தன்மை மாறாது. அதனால தான் ஆண்டவர் கடுகுக்கு ஒப்பாம சொல்லுவாங்க. நம்மளுடைய விசுவாசம் மாறாத விசுவாசமா இருக்கும். ஒரு ஆண்டு சொல்லுங்க, புரியுதா? நம்முடைய விசுவாசம் மாறாத விசுவாசம். பைபிள்ல சொல்லப்படுது. விசுவாசம் எப்படி வருமாமா? விசுவாசத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. ரோமர் 10:17 விசுவாசம் கேள்வியினால் வரும். கேள்வி எதனால வருமா? எதுல வரும்? கர்த்தருடைய வசனத்தினாலே வரும். ஸ்தோத்திரம். ஒரு மனுஷன் அப்படியே ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்துருந்தார். காலையில ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்துருந்தான். மரத்துக்கு கீழே உட்கார்ந்துருக்கும்போது அவருடைய நண்பர் அப்படியே வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது இவர் கூப்பிட்டார். அந்த உட்கார்ந்துருக்க கொஞ்சமா எனக்கு ஒரு சந்தேகம். அந்த சந்தேகத்தை நீ என்ன பண்ணு, எனக்கு நிவர்த்தி பண்ணி நீ போ அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னால, உனக்கு எப்ப பார்த்தாலும் என் நண்பனா இருக்க, உனக்கு எப்ப பார்த்தாலும் என்னதான் சந்தேகமாவே இருக்குது அப்படின்னு சொல்லி என்னன்னு கேட்கும்போது அவர் சொன்னாமா, இந்த அரச மரத்து அடியில உட்கார்ந்தா அறிவு வளருங்கிறாங்களே, அது உண்மையா? அரச மரத்துக்கு கீழே உட்கார்ந்தா அறிவு வளரும்னு சொன்னாங்களே. அப்ப அவன் சொன்னான், ஆமா நானும் கேள்விப்பட்டிருக்கேன். புத்தர் கூட போதி மரம் என்று சொன்னா அரச மரம்னு சொல்றாங்க. போதி மரத்துக்கு கீழே தான் உட்கார்ந்து என்ன பண்ணாராம், ஞானம் பெற்றுக்கிட்டாராம். பழைய காலத்தில் நிறைய பேர் அந்த அரச மர அடியில் உட்காந்து தான் பெரிய பெருவெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. இந்த நாட்டாமை தீர்ப்பு சொல்லும்போது தான் அரச மர அடியில் உட்காந்து கேள்விப்பட்டிருக்காங்க. அதான் அந்த காலத்து ஜனங்களாக ரொம்ப அறிவான ஜனங்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நண்பர் சொன்னாராம். அவர் சொன்னாரா, நீ அந்த கதையில என்று சொல்லாத, அறிவியல் பூர்வமா ஏதாவது உன்னால் நிரூபிக்க முடியுமா? அறிவியல் பூர்வமா உனக்கு ஏதாவது நிரூபிக்க முடியுமா? இந்த அரச மரடித்துல உட்காந்தா அறிவு வரும்னு சொல்றத உன்னால் நிரூபிக்க முடியும். அவன் சொன்னான், ஆமா நான் படிச்சிருக்கேன். நான் என்ன பண்றேன், படிச்சிருக்கேன். இந்த அந்த அரசமரனுடைய காற்றிலிருந்து வரக்கூடிய செரிட்டோனிக், நீங்க நெட்ல போட்டு பாருங்க. செரிட்டோனிக் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள். அந்த வேதிப்பொருள் யாருக்கெல்லாம் அதிகமாக சுரக்குதோ அவங்க ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க. படிச்சிருக்கீங்களா? இது வரைக்கும் படிச்சது வீட்டில் போய் சர்ச் பண்ணி பாருங்க. ஓகேவா? அந்த செரிட்டோனிக் அப்படிங்கக்கூடிய இந்த வேதிப்பொருள்
யாருடைய இதிலெல்லாம் அதிகமாக சுரக்குதோ அவங்க ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். சயின்ஸ் சொல்லுது. ஆகவே இந்த அரச மரத்தில் இருக்கக்கூடிய அந்த காற்றில் அந்த இலை இரண்டும் உரசிக்கொள்ளும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய வேதிப்பொருள் என்ன வேதிப்பொருள்னா இந்த செரிட்டோனிக் அப்படிங்கிற வேதிப்பொருள். அதை நம்ம சுவாசிக்கும் பொழுது அதை சுவாசிக்கும் பொழுது நமக்கு என்ன வரும்? அறிவு வரும்னு சொல்லி சயின்ஸ் பூர்வமாக சொல்றதை நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் சொன்னாராமா. அது சொல்றாரு அவரு, நீ ஒரு வாத்தியாரா இருக்கிறதுனால இதை கரெக்டாக சொல்ற. என் மனைவியே சொல்றானா பார்த்துக்கவே. என் மனைவி என்ன சொன்னா, உன் மனைவி என்ன சொன்னான்னு கேட்காது. என் மனைவி சொன்னா காலையில் எழுந்திரிச்சு வர வர உங்களுக்கு அறிவே குறைவ, வர வர உங்களை என்னாச்சு, நம்ம வீட்டுக்காரர் சொல்றோம் இல்லையா, வர வர உங்களுக்கு என்ன இல்லை, அறிவே இல்லை. கொஞ்சம் போய் நீங்க என்ன பண்ணுங்க, அரச மரத்துல போய் உட்காந்துட்டு வாங்கன்னு சொல்றா. ஆனால் டெய்லி வந்து என்ன பண்றேன், இங்க உட்காந்துட்டு போறேன் அப்படின்னு சொன்னதுக்கு நண்பர் சொன்னான், ஆமா உன் மனைவி சொன்ன மாதிரியே உனக்கு என்ன இல்ல, அறிவு இல்ல. அவன் எங்க உட்கார சொன்னான்? அவன் எங்க உட்கார சொன்னான்? அரச மரத்துல போய் உட்கார்ந்து உனக்கு அறிவு வரும்னு சொன்னாயா? நீ டெய்லி வந்து வேப்ப மரத்து பக்கத்துல உட்கார்ந்து போறேன். நான் சொல்றேன் இந்த வேதத்தை வாசினா அறிவு வரும். நான் சொல்றேன் இல்லையா, புரியுதா உங்களுக்கு? இந்த வேதத்தை வாசினா அறிவு வரும் நான் சொல்றேன். நீங்க செல்போனை நோண்டிட்டு இருந்தா அறிவு வருமா? ஹலோ சொல்லுங்க. பைபிள்ல சொல்லப்படுது விசுவாசம் கேள்வினால், கேள்வி வேத வசனத்தினால வரும் சொல்லப்பட்டிருக்கும் போது ஸ்தோத்திரம். இல்ல நான் செல்போனை நோண்டிட்டு இருந்தா இதுக்கு பேர் தான் ஹோலி பைபிள். இதுக்கு பேர் ஹோலி பைபிள் அல்ல. இல்லையா, கொச்சியான வார்த்தையை சொல்ல கக்குஸ்க்கு போகும்போது கூட இதை எடுத்துட்டு போறாங்க. இந்த ரெஸ்ட் சொல்லல, கொஞ்சம் அசிங்கமாவே சொல்லுவோம். இல்லையா, நான் படிக்கும் போது என்னுடைய எக்கனாமிக்ஸ் சார் என்னை பார்த்து சொல்லுவார். என் நண்பன் அவன் 10th ஒன்னா படித்தோம். 10th ஒன்னா படித்தோன்னே அவன் சயின்ஸ் குரூப் போயிட்டான், ஆர்ட்ஸ் குரூப் வந்தேன். அவன் ஒரு பைக் வச்சுருந்தான், ஹெமகா. இப்படி ஜன்னலில் உட்காந்துருப்பான். அவன் ரோடு பக்கத்துலேயே அவன் பைக் எடுத்து ஆர்ன் அடித்து முறுக்கிட்டு இருப்பான். என்னுடைய எக்கனாமிக்ஸ் சார் கிளாஸ் எடுத்துருப்பார் மதிவானன்னு சொல்லி. நான் அப்படியே எட்டி பார்ப்பேன். என்னை எந்திரிக்க வைப்பார். மொசர கட்டையை பாரு அப்படிம்பாரு. எதை அப்போ பொண்ணுங்களாம் சரி உட்காந்துருப்பாங்க. நான் எந்திரிச்சு சொல்லுவேன், நல்ல அருமையான சார், நானும் நல்ல பையன் தான். எந்திரிச்சோன்னு நான் சொல்லுவேன், சார் பொண்ணுங்க முன்னால திட்டாது. எப்படி பொண்ணுங்க முன்னால முகத்தை பாருன்னு சொல்லுவேன் சார். ஏன் மொசர கட்டையை பாருன்னு அவர் சொல்லுவாரு, அதுதான் கேவலமான வார்த்தை. அதுதான் இப்ப நான் சொன்னா ரெஸ்ட் ரூமுக்கு இது எடுத்துட்டு போறேன்னு சொன்னா ஒரு நல்ல வார்த்தை. இப்ப கொஞ்சம் அட்வான்ஸா வந்துருக்கு. வாஷ்ரூமுக்கு எடுத்துட்டு போறேன்னு சொன்னா ரொம்ப அட்வான்ஸான வார்த்தை. இதே எங்க எடுத்துட்டு போறோம் சொல்லுங்க, எங்க எடுத்துட்டு போறோம்? அசிங்கமா தானே இருக்கு கேட்க. இல்லையா, இதுலயே பைபிளையும் இதுல தான் படிக்கணும். படிக்கிறோமா? இதுல தான் எல்லா வசனமும் வருது. எல்லா வசனமும் இதுல தான் வருது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ அறிவு வளரணும்னா இந்த வேதத்தை இரவு பகலும் தியானம். ஒரு சொல்றேன், நம்ம காலையிலே எந்திரிக்கும் போது தடவிக்கிட்டு தான் எந்திருக்கிறோம். செல்போன் எங்க இருக்குன்னு தடவிக்கிட்டு அதுல யாராவது என்ன அனுப்புனாலும் எல்லாத்தையும் பார்த்தா ஆண்டவரை மறந்து அரச மரத்துல உட்காரத்துக்கு பதிலா வேப்ப மரத்துல உட்கார்ந்தோம்னா, வேப்ப மரத்துல என்ன இருக்குன்னு சொல்லுவாங்க உலக மனுஷன் என்ன? ஆமா, எல்லாம் வந்துடும், எல்லாம் வந்துடும். ஸ்தோத்திரம். பைபிள்ல சொல்லப்படுகிறது நல்ல கவனிங்க. விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி வசனத்தினாலே வரும் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு 5 மனிதர்களை அவங்களுக்குள்ள விசுவாசத்தை காண்பித்து நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அவங்களுக்குள்ள இந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்? இல்ல பைபிள்ல சொல்றது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அதனால தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய விசுவாசம் இன்றைக்கு எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை நீங்கள் ஒரு விஷயம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எடுத்து வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 7வது வசனம். நான் உனக்கு
சொல்லும். அப்பொழுது என் வேலைக்காரன் சோசம். இங்கே 100க்கு அதிபதியை கொண்டு பார்க்கிறோம். 100க்கு அதிபதியுடைய வேலைக்காரன் மரணத்துக்கு ஏதுவான வியாதிப்பட்டு இருக்கிறான். மரணத்துக்கு ஏதுவான வியாதி. அவன் வேதம் சொல்லுகிறது, நல்ல கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன்
மலையாள வேதாகமத்துல அந்த வஸ்திரத்தின் தொங்கல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் அந்த வஸ்திரத்தை தொடும் பொழுது, நல்ல கவனிங்க, வஸ்திரத்தை தொடும் பொழுது அந்த நேரத்துல ஆண்டவர் பார்க்காத நேரத்துல ஆண்டவருடைய சரீரத்திலிருந்து அவருடைய வல்லமை புறப்பட்டு போனது. அந்த நொடி பொழுது அவர் சுகம் பெற்றான். 12 வருடமான பெரும்பாலும் சரி. நல்லா யோசிச்சு பாருங்க. நல்லா என்னுடைய குடும்பத்திலும் பெண்கள் இருக்காங்க. நான் சொல்றேன், பெண்கள் இருக்காங்க. ஒரு மாசம் உதிரப்போக்கு போயிட்டே இருந்தா அந்த பெண்ணுடைய சரீரம் எப்படி இருக்கும் தெரியுங்களா? புரியுதா? தோலும் எலும்புமா தான் இருப்பான். 12 வருஷமாக அதாவது ஊறிக்கொண்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கு. உதிரப்போக்கு ஊறிக்கொண்டிருக்கணும். அந்த பெண் பாத்தீங்கன்னா ஒருவேளை ஜனங்களால் புறக்கணிக்கப்பட்டவனாக இருப்பான். யாரும் மதிக்காத அளவுக்கு அவளுடைய சரீரம் எப்படி இருக்கும்? உருகுலைந்து போயிருக்கும். ஸ்தோத்திரம். ஆனால் அவளுக்கு இயேசு கிறிஸ்துவை கேள்விப்பட்டு 12 வருடமா இருந்தா என்ன, 100 வருஷம் ஆனாலும் என் தேவனால் சுகமாக்க முடியும் என்று சொல்லி அவருடைய வஸ்திரத்தை தொங்கை நான் தொட்டால் போதும் விசுவாசத்தோடு அந்த அருமையான சகோதரி ஆண்டுடைய வஸ்திரத்தை தொட்டு அந்த நேரில் அந்த உதிரை போக்கு அவனிடத்திலிருந்து மாறினது, சுகம் பெற்றான்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு தம்முடைய வல்லமையை புறப்பட்டு போனதை கண்டு சீசர்கள் சொன்னார், யாருனை தொட்டது? சீசர் சொன்ன, ஆண்டவரே கூட்டம் அதிகமாக இருக்கிறது, யாருமை தொட்டால் எப்படி தெரியும்? இல்ல அப்படி யாராவது தொட்டிருந்தா வேற. இவள் விசுவாசத்தோடு வந்து தொட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்க. விசுவாசத்தோடு தொட்டான். அவரை தொட்டால் நான் சுகமாக என்று சொல்லி தொட்டபடினாலே என்னுடைய வல்லமை கடந்து போய் அவளை சுகம் பெற்றதுன்னு சொல்லும் பொழுது அவள் பயந்து போய் வருகிறான். ஏதாவது கூட்டத்தில் ஏதாவது சொல்லிடுவாங்களோ? நிறைய கடற்கரை நான் போகிறது, ஏழைகளுக்கு அநேக கடற்கரை புறக்கணிக்கப்படுகிறார். புரியுதா? நிறைய கூட்டத்தில் நான் பேசுவது உண்டு. திரளான ஜனங்கள் மத்தியில் நான் பேசுவது உண்டு. என்னை வந்து பெரியவங்களாம் பேசுவாங்க. அந்த ஆலயத்துடைய கம்பெனியெல்லாம் வந்து பேசுவாங்க. யாராவது ஒரு ஏழ்மையான குடும்பம் தனியா என்னை பார்த்துக்கிட்டே நிற்கும். எப்படியாவது அவர்கிட்ட போய் ஜோம் பண்ண நிற்கும். நான் ஒன்று சொல்லுகிறேன், பைபிளை வச்சு சொல்றேன், என்றைக்குமே ஏழ்மையான ஜனங்களை நான் புறக்கணிப்பது இல்லை. இல்லையா? நான் எல்லாத்தையும் நிற்க வச்சு சொல்றேன், எவ்வளவு பேர் நான் இல்லைங்க அப்படின்னு சொல்லி அவங்களை கூப்பிடுவீங்க, வாங்க அப்படின்னு. என்னன்னு கேட்பேன். அவங்க வந்து பாத்தீங்கன்னா விசுவாசத்தோட ஜெபம் பண்ணிட்டு போயிட்டு அநேக அற்புதங்களை பெற்றிருக்கிறார்கள். இல்லையா? திருமாவளவன் எங்க ஊர்ல இருக்க திருமாவளவன் தெரியலையா? அவர் கட்சியுடைய தலைவர். அவருடைய அசிஸ்டன்ட் ஜெயக்குமார்னு சொல்லி எங்க ஊர்ல ஒருத்தர் இருக்காரு. ஸ்தோத்திரம். அவர் ஒரு முறை சொன்னாங்க, மனைவியிட்ட சொன்னாங்க, ஐயா ஜபத்துக்கே வரமாட்டேங்கிறார். ஜபத்துக்கே அவங்க ஆர்சி குடும்பம், ஜபத்துக்கே வரமாட்டேங்கிறாரு. அவர் என்ன சொன்னாரு, அந்த அந்த அவர் கட்டியிருக்க அந்த லுங்கியை கட்டிட்டு சொன்னாரு, ஒரு ஸ்டெப்ல உட்கார்ந்து அவர் சொன்னாரு, அவர் காலில் இந்த இடத்துல இந்த முட்டிக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய புண்ணு. அந்த புண்ணுக்குள்ளார பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படியே வெள்ளையா பழுத்து போயிருக்கு. அது உள்ள அதாவது ரொம்ப பழுத்து போனா அந்த வெள்ளை அப்படியே தெரியும். ஏன்னா ரத்த ஓட்டை இல்லாத வெள்ளையா இருக்கும். ஸ்தோத்திரம். அவர் என்கிட்ட ஒரு சவால் விட்டார். அவர் சொன்னாரு, பிரதர் நீங்க ஜெபம் பண்ணுங்க, இதுக்கு நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா இது நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, நல்லா ஆச்சுன்னு சொன்னா நான் அடுத்த வாரத்துல உங்களுடைய ஜெபத்துல உட்காருவேன்னு சொன்னாரு. ஸ்தோத்திரம். நான் என்ன கொண்டு வர சொல்லிட்டு எனக்கு இது சவால் ஒரு அப்படின்னு சொன்னேன். இது பிசாசுக்கு விரோதமாக அடிக்கக்கூடிய சவால். நான் என்ன கொண்டு வர சொல்லி அவருடைய புண்ணை கை வச்சு எண்ணெயை பூசி நான் ஜெபித்தேன். ஜெபித்து நான் வீட்டுக்கு போய் நான் சொன்னேன், ஆண்டவரே அடுத்த வாரம் அந்த கிராமத்துக்கு நான் போறேன். அவனுக்கு அற்புதம் நடக்கணும், அந்த ஏரியாவுக்கு நான் போக முடியாது. ஆண்டவரே நான் வெட்கப்பட்டு போயிடுவேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் நான் கண்ணீர் வடித்து நான் ஜெபித்தேன். அடுத்த வாரம் போகும்போது ஸ்தோத்திரம், அந்த பஸ் விட்டு இருக்கும்போது 4 பிள்ளைங்க என்னை கூட்டிட்டு போறதுக்கு வந்தாங்க. கூட்டிட்டு போகும்போது என்ன சொன்னாங்க, இங்க வந்து பாருங்க எனக்கு என்ன நடந்திருக்குன்னு பாருங்க அப்படின்னா நான் பயந்து போயிட்டு வந்தேன். ஒருவேளை சுகமாக்கணும்னா அந்த மனுஷன் ஜெபத்தில் உட்கார மாட்டேன்னு சொல்லி நான் கொஞ்சம் தூரம் அந்த பஸ் இறங்கிறது கொஞ்சம் கிராமத்தில் அப்படியே நடந்து போயிட்டு இருந்தேன். ஸ்தோத்திரம். அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, அந்த தன்னுடைய மனைவி என்னை பார்த்து சிரிச்சாங்க. அந்த லுங்கி அப்படியே அவர் தூக்குனாரு. அந்த புண்ணு இருந்த இடமே இல்லாதபடி ஒரு வாரத்துல தேவன் அற்புதத்தை செய்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. 15 வருஷம் என் குடும்பத்தால் நான் புறக்கணிக்கப்பட்டிருந்தேன். என் தாயார் என்னோடு பேசுவதில்லை, என் தகப்பனார் பேசுவதில்லை. என் குடும்பத்துல 6 பிள்ளைகள், நான் தான் கடைசி 6வது கடைக்குட்டி. என்ன 6வது
கடைக்குட்டி. யோசேப்பை போல புறக்கணிக்கப்பட்ட ஸ்தோத்திரம். அநேக வேதனைகள். அநேக ஒரு ஆலயத்துக்கு போகும்போது எல்லாரும் தன்னுடைய குடும்பத்தோடு போவாங்க. கிறிஸ்துமஸ் டைம்ல ஒவ்வொரு பிரபஞ்சனும் குடும்பத்தோடு போவாங்க. நான் தனியா அந்த ஆலயத்துக்கு முன்பாக ஒரு மரத்துக்கு கீழே நின்றுட்டு என் குடும்பத்தை குறித்து யோசிச்சுட்டு இருப்பேன். எங்க ஊர்ல இருந்தாலும் என் சகோதரியோடு கூட அப்படித்தான் நான் போவேன். ஏன்னா கிறிஸ்துமஸ் அந்த ஆராதனை முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா எங்க சகோதரிகளை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுப்பாங்க. 3 சகோதரி. ஒரு சகோதரி இன்னும் கன்னியாஸ்திரியாக இன்னும் பார்த்தீங்கன்னா மார்த்தாண்டத்துல தான் இருக்காங்க. இல்லையா? அங்க சூசேபுரம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அங்க தேவாலயத்தினுடைய சகோதரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன பண்ணுங்க, கன்னியாஸ்திரி அங்கதான் இருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா மரவன் குடியிருப்புன்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்கு இல்லையா? அங்க இருந்தவங்க தான். அங்க இருந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் போனாங்க, கொடைக்கானல் மதுரை போனாங்க, திரும்பவும் பார்த்தீங்கன்னா மார்த்தாண்டத்துக்கு வந்திருக்காங்க. ஸ்தோத்திரம். அந்த 3 சகோதரிகள் கடைசி பிள்ளைனால என்னை பார்த்தீங்கன்னா கிறிஸ்துமஸ்க்குலாம் நான் ஆலயத்தில் அந்த அந்த ரீடிங் படிக்கிறது நான் தான், பாட்டு கிளாஸ்ல இருந்தேன். பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்துமஸ் நைட்டு ஆராதனை முடிச்சு வெளியே பொழுது என்னுடைய சகோதரிகளை என்னை கட்டி பிடித்து முத்தம் கொடுப்பதை நான் நினைத்து தேவ சமூகத்தில் அழுது கொண்டிருப்பேன். ஆண்டவரே, என்னுடைய சகோதரிகள் எப்படி நேசித்தார்கள். இன்னைக்கு ஊழியத்தை செய்வதனால் இன்னைக்கு புறக்கணிக்கப்பட்டு எவ்வளவு வேதனை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுவேன், ஆண்டுடைய சமூகத்தில் அழுதுட்டு இருப்பேன். ஆண்டவர் எப்படி தெரியுங்களா சந்தோஷப்படுத்துவாரு? கேன்சர் வியாதியை சுகப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த கேன்சர் வியாதியை சுகமாக்கும் பொழுது அந்த சந்தோஷத்திலே அநேக அந்த நாட்கள் இந்த 15 வருஷங்களாய் தேவனின் மூலமாக செய்த அற்புதத்தின் மூலமாக அந்த துக்கத்தை ஆண்டவர் இதன் மூலமாக சந்தோஷமா மாற்றினார். புரிதவர்களுக்கு நான் ரொம்ப கவலையோடு கூட இருப்பேன். ஆண்டவர் அந்த நாளில் போகும்பொழுது ஸ்தோத்திரம் ஏதாவது அற்புதம் செய்வாரு. அந்த கவலை மாறி ஆண்டவர் என் மூலமாக செய்த அந்த அற்புதத்தை நினைச்சு சந்தோஷம். அநேக காரியங்கள் மரண அவஸ்தையில் இருந்த ஒரு அம்மா அதே பகுதியில் மரண அவஸ்தையில் இருந்தாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த கிராம பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த ஒப்பாரி வைப்பாங்க இல்லையா, அழுதவங்க. இந்த அம்மா சாகிறதுக்கு முன்னாடியே எல்லாரும் ஒப்பாரி வந்துட்டு இருந்தாங்க. அந்த அந்த அற்புதம் பெற்ற அந்த சகோதரியுடைய கணவர் அவங்க என்ன சொன்னாங்க, அங்கே பாருங்க ஒருத்தர் சாகர கிடைக்கிறாங்க, எல்லாரும் வந்து கடைசி நேரம்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க, உங்களை நீங்க போய் ஜெபம் பண்ணுவீங்களா? நான் சொன்னேன், இப்படி சொல்லும் போது எனக்கு அது சவால். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது சவால் தான். யாராவது ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றது நமக்கு சவால். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா சாத்தான் அன்னைக்கு விழ போகிறான். நான் சொன்னேன் வாங்கன்னு சொல்லி சந்தோஷமா எடுத்துட்டு போனேன். அந்த கயிறு கட்டால வெளியில போட்டிருக்காங்க. எல்லா பாட்டிகளும் உட்கார்ந்து ஒப்பாரி வச்சுட்டு இருந்தாங்க. ஸ்தோத்திரம். அவர் சொன்னாரு, ஏன்னா அவர் ஒரு அரசியல் இருக்கனால எல்லாரும் அமைதிப்படுத்தி என்ன ஜெபம் பண்ண சொன்னாரு. நான் என்ன வாங்கி நான் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணி முடிச்சோன்னு ஸ்தோத்திரம் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோன் வருது. ஸ்தோத்திரம். அடுத்து வரும்போது பார்த்தீங்கன்னா சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்கன்னா இவனும் செத்து போய் நாங்களும் ஒப்பாரி வச்சு அழுதிட்டு இருக்கோம். இது வரைக்கும் சாகாமே இருக்காங்க. அது இயேசு சாமி அவளுக்கு உயிரை கொடுத்துட்டான். அது இயேசு சாமி உயிரை கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸ்தோத்திரம். ஒரு முறை பார்த்தீங்கன்னா இதே பார்த்தீங்கன்னா இந்த என்னுடைய நண்பருடைய மனைவி ஸ்தோத்திரம் ஒரு முறை பார்த்தீங்கன்னா ஒரு 25 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்பாக அந்த மோன்சலாஸ் 3 நாள் பார்த்தீங்கன்னா 3 நாள் அவர் என்ன பண்ண ட்ரைனிங் வச்சிருந்தாரு. அந்த 3 நாள் ட்ரைனிங்ல சொன்னாரு, கடைசி நாட்கள் நீங்க என்ன பண்ணுங்க, 2 பேரான ஊழியத்துக்கு போங்க. ஒண்ணுமே சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே எடுத்துக்க கூடாது. ஒண்ணுமே சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணக்கூடாது, நீ எடுத்து கையில காசு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி நாங்க போய் இறங்கின இடம் பார்த்தீங்கன்னா விளாத்திக்கணும் ரொம்ப ட்ரையான ஏரியா. ஸ்தோத்திரம். ட்ரையான ஏரியா. அப்போ இந்த அந்த மோன்ஸ்ராஸ் கூட இந்த இவங்க சொந்தக்காரவங்க தான் அந்த பொண்ணு. அப்போ மோன்ஸ்ராஸ் கூட நைட் நடந்துட்டு இருக்கும்போது காலையினுடைய என்னுடைய பர்த்டேக்கு நான் முன்னால் இருக்க அந்த எஸ்கிடி பத்தில் போய் அம்மாட்டெல்லாம் ஃபோன் பண்ணுறதுக்காக போயிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா யாருமே எடுக்கல. இந்த பொண்ணு என்கிட்ட கேட்டா, அண்ணே நீங்கள் உங்களுக்கு பர்த்டே வரும், அண்ணே உங்களுக்கு இன்னைக்கு பர்த்டேயான்னு கேட்டான். ஆமான்னு சொன்னதுக்கு அந்த பொண்ணு தான் அன்னைக்கு மொதமாக விஷ் பண்ணலாம் இல்லையா. அப்படி விஷ் பண்ணி அப்படியே பழக்கமாகித்தான் இன்னைக்கு கிட்டத்தட்ட 25-30 வருடங்கள் 27 வருஷங்களுக்கு மேலாக அந்த குடும்பம் என்னோடு கூட நல்ல ஒரு தொடர்புல இருக்காங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப அந்த மான்சனை கேட்டாங்க, நீ யார் கூட போற? நீ யார் கூட போற? ஸ்தோத்திரம். அது சொன்னா நான் அண்ணன் கூட போறேன். எங்க இருந்து அண்ணன் வந்தாரு, எங்க இருந்து அண்ணன் வந்தாரு அப்படின்னு சொல்லி ஏன் கூட போறேன். நான் கேட்டேன், ஏன்னு கேட்டேன். நாங்க ஏன் கூட வர சோனி அப்படின்னு கேட்டேன். நீங்க ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நாங்களும் ஊழியம் தான் செஞ்சுட்டு இருக்கோம். இப்பதான் எங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு. ஸ்தோத்திரம். நீங்க ஊழியம் எப்படி செய்றீங்கன்னு பாக்குறதுக்காக ஒவ்வொரு கூட வரேன் அப்படின்னு சொன்னாங்க.
இல்லையா? நீ எப்படி ஊழியம் செய்வீங்க நான் கத்துக்கணும். நான் இப்பதான் கல்யாணம் பண்ணி வந்திருக்கேன், நான் என் கணவர் பாஸ்ட், அவங்களோட நானும் எப்படி ஊழியம் செய்யணும் உங்க கூட கத்துக்கலாம்னு சொல்லிட்டு என்னோட வேற ஒரு பையன் பார்த்திபன்ங்கிற ஒரு பையன் வந்தாங்க. நான் போய் இறங்குறது விழாத்திக்கூடம் சுவிசேஷம் சொல்லணும். அந்த சுவிசேஷம் சொல்றதுக்காக நான் போயிட்டு ஏன்னா ஏற்கனவே எனக்கு சொல்லி பழக்கம் இருக்கிறதுனால நான் பார்த்தீங்கன்னா விழாத்திக்கூடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் இருக்கு. அந்த வீட்டுக்கு பின்னால் அப்படியே நடந்து போயிட்டு வந்தோம். நடந்து போயிட்டு போது உங்க மாதிரி நிறைய லேடிஸ் பின்னால் பார்த்தீங்கன்னா உட்காந்துருந்தாங்க. ஒரு திண்ணையில் அப்படியே உட்காந்துருந்தாங்க. உட்காந்துருக்கும் போது நான் கேட்டேன் சோதனை என்னென்ன சொல்லணும், இந்த பிள்ளைங்க 2 பேரும் எழுதணும். நான் கேட்டேன் உங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க? அவங்க கேட்டாங்க கணக்கெடுப்பு எடுக்க வந்திருக்கீங்களா? ஆமான்னு சொல்லிட்டேன். என்ன இருக்காங்க? கணக்கெடுப்பு எடுக்க வந்திருக்கீங்களா? ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது யாரும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைப்பிரதி ஒன்று கொடுத்தோம். அவங்க சொன்னாங்க நீங்க சர்ச்சிலிருந்து வரீங்களா? இல்லையா? நான் சொன்னேன் ஆமான்னு சொன்னேன். அவங்க என் அம்மா தான் சொன்னாங்க, அவங்க டீச்சர், அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க, எங்க வீட்டில் ஒருத்தர் இருக்காரு, அவருக்காக வந்து ஜெபம் பண்ண முடியுமா? இல்லையா? எங்க வீட்டில் ஒருத்தர் இருக்காரு, அவர் பார்த்தீங்கன்னு சொன்னா அதை கிச்சன் வழியில தான் எங்களை கூட்டிட்டு போனாங்க. நாங்கள் பின்னால தான் போறோம். எங்க போறோம்? பின்னால் வழியில தான் கிச்சன் வழியில கூட்டிட்டு போனாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு கட்டல், அந்த இரும்பு கட்டல்ல அவர் படுத்திருந்தாரு. பாத்தீங்கன்னா இரும்பு கட்டல மேல பாயும் போல எந்த ஒரு துணியும் போல அது படுத்து அதுக்கு மேல ஒரு பெட்ஷீட் மட்டும் அவர் மேல போத்தி இருந்தது. அந்த அம்மா பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி பிடிச்சி அது வஸ்திரத்தை தொங்கலாய் தொட்டைங்கிற மாதிரி அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு பேனாவை எடுத்து போட்டாங்க. ஸ்தோத்திரம். அவருடைய சரீரம் பாத்தீங்கன்னா உச்ச தலைமுறை உள்ளம் காண வரைக்கும் அப்படியே சீல் படிந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. சாட்சி கேட்ட பொண்ணு என்னுடைய நண்பருடைய மனைவி, அதுக்காக நான் சொல்றேன். ஸ்தோத்திரம். சீல் படிந்து கொண்டு இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா தோலெல்லாம் வெடிச்சு அப்படியே வெள்ளையா உறிஞ்சு இருக்குது. ஆரஞ்சு தோலை உறிஞ்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி சரீரம் முழுதுமா இருக்கு. ஸ்தோத்திரம். எனக்கு சவால் ஒரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜோபனை சொல்லிட்டாங்க, எனக்கு சவால், நீங்க அப்படிதான் எடுத்துக்கணும், அதுக்காக நான் சொல்றேன். ஸ்தோத்திரம். அது எனக்கு சவால், எனக்கு ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் எண்ணெயை கொண்டு வர சொன்னேன். எண்ணெய் என்கிட்ட கொண்டு வந்தாங்க. ஸ்தோத்திரம். அதுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு புண்ணு பார்த்தாங்கன்னா சாப்பிடாத ஆளு. இன்னைக்கு எல்லா புண்ணுலையும் கை வச்சு ஜோம் பண்ண கத்தர் உதவி செய்யலாம். அல்லேலூயா. அது எண்ணெயை வாங்கி தேங்காய் கொடுத்தாங்க. அந்த தேங்காய் உச்ச தலையில உள்ளங்கால் வரைக்கும் நான் என்ன பண்ணேன், முழங்கால் படியிட்டு அவர் அப்படியே நிக்க வச்சு நான் பூசி நான் ஜோம் பண்ணேன். அல்லேலூயா. ஜோம் பண்ணிட்டு வெளியில வந்து அவர் சொன்னாரு, எனக்கு ஒரு புஸ்தகம் வேணும், கிறிஸ்துவ புஸ்தகம் வேணும். எங்கிட்ட இருந்தது பார்த்தீங்கன்னா யோவான் சுவிசேஷம் மட்டும்தான் இருந்துச்சு. அது யோவான் சுவிசேஷம் கொடுக்கும்போது அந்த மஞ்சள் கலர் அட்டை அது கொடுக்கும்போது சொன்னா அவர் கேட்டாரு இல்ல எனக்கு கருப்பு கலர் புஸ்தகம் தான் வேணும். என்ன கலர் புஸ்தகம்? இந்த கருப்பு கலர் தாங்க இப்போதைக்கு இல்லை, ஆனா எப்படியாவது உங்களுக்கு கொண்டு தந்துடுறேன். ஸ்டோர் எப்படியாவது உங்களுக்கு கொண்டு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ண வந்துட்டேன். வெளியில வரும்போது அந்த சகோதரி கேட்டேன், கொஞ்சம் கை கழுவணும், எனக்கு ஒரு சோப்பு கொடுக்கிறதுக்கு ஒரு ஹமாம் சோப்பு அவங்க எதாவது எடுத்தாங்க. அந்த ஹமாம் சோப்பை பிரிச்சு கொடுத்தாங்க. நான் நல்லா கையை கழுவினோன்னே அந்த சகோதரி என்ன பண்ணாங்க, அதே பேப்பர் அந்த சோப்பு எடுத்து தூரமா வீசிட்டாங்க. ஸ்தோத்திரம். நான் சமுத்திரம் ஜெபம் பண்ணிட்டே வந்தேன். ஜெபம் பண்ணிட்டு வரும்பொழுது சில நாட்கள் முடிஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த மனுஷனுடைய சரீரம் முழுதுமாக சுத்தமானது. அல்லேலூயா. அங்கே விழாத்திக்குளத்தில் இருக்கக்கூடிய ஜபகர் ஒரு சகோதரர், எத்தனை பேருக்கு தெரியுது? ஜபகர் ஒரு சகோதரர் தமிழ் டிவில பேசிட்டு இருப்பாரு. ஸ்தோத்திரம். அந்த ஜபகர் சகோதரர் பார்த்தீங்கன்னா அநேகமான இடத்துல போய் ஜெபம் பண்ணியிருக்காரு. நான் போய் ஜெபம் பண்ணி கொடுத்த அடுத்த வாரத்துல அவருடைய சரீரத்தில் ஒரு பெரிய மாற்றம், ஒரு சொல்லியிருக்கேன், பெரிய மாற்றம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த சகோதரர் ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு தேவனுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார். பைபிள் சொல்லுது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். கட்டுக்கு விதைய விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து அப்புறம் போடுச்சு நாள் போகும், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அப்படியாக இந்த ஸ்திரீயானவள், இந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீயானவள் 12 வர்ணமான பெரும்பாலுள்ள ஸ்திரீ உதிரை போக்கினால் மிகவும் கஷ்டப்பட்டவள், அநேக வயதினை போய் தன்னுடைய ஆஸ்திகளால் செலவழித்தவள். அவருடைய வஸ்திரத்தை தொங்கலை நான் தொட்டா போதும் அவள் விசுவாசத்தை தொட்டது நிமித்தமாக அந்த நொடி பொழுதுறேன் அவருடைய உதிரை போக்கு நின்றதுன்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. 100 சொல்கிறான், நீ சொன்னால் போதும், இவன் சொல்கிறான் அவரை தொட்டால் போதும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அடுத்து யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை ஒருத்த வாசிங்க, 32ஆம் வசனத்தை ஒருத்த வாசிங்க.
முதல் 21 11 21 வாசிக்கிறோம். மார்த்தாள் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால், அது வந்து டிரான்ஸ்லேஷன் தப்பு. ஒரு நிமிஷம். நீர் இங்கே இருந்தீரானால் அப்படி இல்லை, நீர் இங்கு இருந்திருந்தீரானால். புரியுதா உங்களுக்கு? இருந்தீரானால் இப்போ பிரசன்ட், ஓகேவா? இருந்திருந்தீரானா ஏற்கனவே இருந்திருந்தீங்கன்னா அப்படின்னு அர்த்தம். வாசிங்க வாசிங்க வாசிங்க. நீர் இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் என்ன பண்ணிவிட்டா? மறித்திருக்க மாட்டான். அடுத்து 32வது வசனத்தை வாசிங்க. இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவளை கண்டவுடனே இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தாலும் சகோதரன் மறுத்திருக்க மாட்டான். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இப்போ பைபிள்ல சொல்லப்படுது, இயேசு கிறிஸ்து மரியாள்கிட்ட சொல்றாரு, சாரி முதல்ல வந்தது யாரு? மார்த்தாள். மார்த்தாள்ல சொல்றாரு, என்னை விசுவாசியும் மரித்தாலும் படைப்பாங்கிறார். இல்லையா? இங்க யாருடைய விசுவாசத்தை தேவன் காண்பிக்கிறார்? அதே இந்த பைபிள் காலேஜில் கிளாஸ் எடுத்து கேள்வி கேட்டு அதே பழக்கம் எல்லா இடத்துலையும் வந்துடும். இல்லையா? புரியுதா? மார்த்தா நல்லா புரிஞ்சுக்க. உங்களுக்கு நீங்க தெளிவுபட வேண்டும்ங்கிறதுக்காக நான் சொல்றேன். எத்தனையோ முறை வசனத்தை வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்து மார்த்தால சொல்றா, என்னை விசுவாசிப்பன் மரித்தாலும் பிழைப்பான். அங்க யாருடைய விசுவாசத்தை ஆண்டவர் காமிக்கிறார்? யார் மறித்து போயிட்டா? யார் மறித்து போயிட்டா? இப்ப இயேசு சொல்றாரு மார்த்தாலே என்னை விசுவாசியும் மரித்தாலும் பிழைப்பான் அப்படின்னா அங்க யாருடைய விசுவாசம் வெளிப்படுகிறது? லாசுடைய. ஏன்னா அவன் தான் மறுத்துட்டான். அவன் ஏற்கனவே இயேசு மேல விசுவாசமா இருந்தான். ஏற்கனவே எப்படி பண்ணான்னா இயேசு கிறிஸ்து மேல விசுவாசமா இருந்தான். இப்ப மார்த்தால சொல்றாரு, மார்த்தாலே என்னை விசுவாசியும் மரித்தாலும் பிழைப்பான்னு சொல்லி அங்க இயேசு கிறிஸ்து யாருடைய தன்மையை காண்கிறார்? யாருடைய விசுவாச தன்மையை காண்கிறார் அப்படின்னா லாசுடைய விசுவாசத்தை காண்பிக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது மார்த்தாள் சொல்லுகிறார், நீர் இங்கே இருந்திருந்தீர் ஆனால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான் போது இங்கே யாருடைய விசுவாசம் வெளிப்படுகிறது? யோசிக்கிறீங்களே, சந்தேகமா இருக்கு. மார்த்தாளுடைய விசுவாசம். அவர் சொல்ற இயேசு மேல வச்ச விசுவாசனால ஆண்டவன் நீ இங்க இருந்திருந்தனால என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். 32வது வசனத்துல மரியாள் சொல்லுகிறான், ஆண்டவன் நீர் இங்க இருந்திருந்தாலே சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அங்க யாருடைய விசுவாசம் வெளிப்படுது? புரியுதா? அப்போ ஒரு குடும்பத்துல லாசுடைய விசுவாசம், மார்த்தாளுடைய விசுவாசம், மரியாளுடைய விசுவாசம், எல்லா விசுவாசமும் ஒரே தன்மையுடையதா இருப்பது. உதாரணம் சொல்லுங்க, கட்டுக்குடைய தன்மை மாறாததை போல ஒரே குடும்பத்துல எல்லாருடைய விசுவாசமும் எப்படிப்பட்டதா இருந்துச்சு? எப்படிப்பட்டது? மாறாத ஒரு விசுவாசமா இருந்துச்சு. அல்லேலூயா. உங்க விசுவாசம் போல உங்க பிள்ளையுடைய விசுவாசம் இருக்கா? உங்க விசுவாசம் போல உங்க கணவனுடைய விசுவாசம் இருக்கா? உங்க விசுவாசம் போல உங்க மகனுடைய விசுவாசம் இருக்கா? ஒரு குடும்பத்துல தேவனுடைய பிள்ளைகளுடைய குடும்பத்துல விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? ஒளியாத மாறாத விசுவாசமா இருக்கணும். அல்லேலூயா. அந்த விசுவாச நிமித்தமாகவே இந்த குடும்பத்துல மரித்த லாசர் உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசம் எப்படிப்பட்டது தெரியுங்களா? ஒளியாது. ஒரு ஆமே சொல்றேன், விசுவாசம் எப்படிப்பட்டது? ஒளியாது, மாறாது. தன்னுடைய சரீரம் செத்து போனாலும் அந்த விசுவாசமானது அந்த சரீரத்தை உயிரோடு கூட எழுப்பக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. அவர் சொல்ற, ஆண்டவரே நீர் இருந்திருந்தீரானால். அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய விசேஷம், எவ்வளவு பெரிய காரியம் இது. ஒரு மரித்தவன் உயிரோடு என்பது லேசான காரியம் அல்ல. ஆனால் அவர்கள் சாதாரணமாக சொல்றாங்க, நீர் இருந்திருந்தீரானால். அல்லேலூயா. நான் ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்கு பிரச்சனை வருதா? நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் இருந்திருந்தீரானால் பிரச்சனை வந்திருக்காது. அல்லேலூயா. நீர் இருந்திருந்தீரானால் என் மகன் இப்படி மாறி இருக்க மாட்டான். நீர் இருந்திருந்தீரானால் என் கணவன் இப்படி மாறி இருக்க மாட்டான். நீர் இருந்திருந்தீரானால் இந்த கடன் பிரச்சனை மாட்டி இருக்க மாட்டோம். நீர் என் குடும்பத்தில் இருந்திருந்தீரானால் எங்களுக்கு குடும்பத்தில் சமாதான பிரச்சனை இருக்காது. அல்லேலூயா. 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 வெளியில மட்டும்தான் கை தட்டிட்டு இருக்கீங்க, உள்ள அநேக போராட்டம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு?
வெளியில மட்டும்தான் சந்தோஷம், வாயை திறந்து ஜெபம் பண்ண முடியல, விசுவாசமா வேதத்தை வாசிக்க முடியல, அநேக போராட்ட ஸ்தோத்திரம். நீ ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீ எனக்குள் இருந்திருந்தானா, என் குடும்பத்தில் இருந்திருந்தானா, என் பிள்ளைகளுக்குள் இருந்திருந்தானா, அவன் கெட்டு போயிருக்க மாட்டான். அல்லேலூயா. மார்த்தாள் மரியாள் சொல்ற, ஆண்டவரே நீர் இருந்திருந்தானா என் சகோதரன் மதில் இருக்க மாட்டான். அல்லேலூயா. இந்த வார்த்தையை இந்த 2025 வருஷத்துல பிடிச்சிட்டீங்க. எல்லா விஷயத்திலும் நீங்க எங்க கூட இருந்தீங்கன்னா, ராமே சொல்லுங்களேன், அந்த பிரச்சனை வராதாண்டவன். நீர் என்னோட இருந்தீங்கன்னா இந்த சமாதான பிரச்சனை வராது. நீர் என்னோட இருந்தா இந்த கடன்ல நான் அவமானப்பட்டு போயிருக்க மாட்டேன் ஆண்டவரை. நீ என்னோடு இருந்தா என் குடும்பம் சமாதான சந்தோஷத்தோடு இருக்குங்கிற அந்த வார்த்தையை தினமும் நீங்க அளிக்கப்படுங்க. அல்லேலூயா. அடுத்த ஒரு மனிதனை பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 19 அதிகாரம் 3 வசனம். இந்த ஒரே ஒரு மனுஷனை கூப்பிட்டு நான் காண்பித்து நம்மளுக்காக ஜெபிக்கிறேன். அடுத்த வருஷம் இயேசு எப்படிப்பட்டவர்? நல்ல கவனிங்க, நல்ல தேவனுடைய பிள்ளைகள் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். 100க்கு அதிபதி இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகிறார். அல்லேலூயா. பெரும்பாலும் ஸ்ரீ இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகிறார். இந்த சகையும் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இங்க சகையில் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? அவரை பார்த்தால் போதும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவரை பார்த்தால் போதும். ஸ்தோத்திரம். அவரை பார்த்தால் போதும் என்று அந்த கூட்டத்தின் நெருக்கத்திலே ஆண்டவரை போய் பார்க்க பிரயாசப்படுகிறார். எட்டி குதிச்சு பார்த்தான். அவனுக்குள்ள நடந்தபடியில பார்க்க முடியல. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம். அவர் என்ன பண்ண போறாரு? இந்த வழியில தான் வரப்போறான்னு தெரிஞ்சு அவர் ஒரு காட்டு அத்தி மரத்துல ஏறி உட்கார்ந்து ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. மத்தேயு அப்போஸ்தலர் புத்தகம் 10 அதிகாரம் 38 வசனத்துல வாசிக்கும்போது அங்க எப்படியா சொல்லுது? நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணார். தேவன் அவரோடு கூட இருந்தார். அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்த அநேக குணமாக்குள்ளா சுட்டி திருந்தான்னு சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்படி சுற்றி திருந்த தேவன் சகையவை தேடி போனதை அறிந்தவராய் சகையவை தேடி ஒரு சுற்றி திரிந்து போய் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த மரத்தடியில போய் நின்று சகையவே இறங்கி வா, இன்னைக்கு உன் வீட்டில் நான் தங்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது நல்லா யோசிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம். ஒரு பெரிய காட்டு அத்தி மரம், முட்கள் நிறைந்த மரம். ஸ்தோத்திரம். பழைய மரமா இருக்கும். அந்த மரத்துல இருந்து ஒரு மனுஷன் சீக்கிரமா இறங்கி வந்தா அவருடைய உடம்பு என்ன ஆகும் தெரியுங்களா? எங்க ஊர்ல நான் மரம் ஏறுவேன், நல்லா குறும்பு பண்ணிடுவேன். ஸ்தோத்திரம். எங்க அக்கா என்னை தேடிட்டு வரும் பொழுது நான் என்ன பண்ணுவேன்? நான் பெரிய பலாமரத்தில் ஏறி உள்ள போயிடுவேன். ஸ்தோத்திரம். உள்ள போயிட்டு அப்படியே ஒளிஞ்சிருப்பேன். அந்த பலாமரத்தில் அப்படியே ஒளிஞ்சிருப்பேன். ஸ்தோத்திரம். எங்க அக்கா தேடி பார்த்து இவன் நல்ல மரம் ஏறுவான். மரத்துல தான் எங்க இருப்பான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்படி மேடா இருக்கும், இப்படி மேடு பகுதியா இருக்கும். ஸ்தோத்திரம். அவன் அப்படியே தேடி பார்த்தீங்கன்னா மரத்துல இருக்கிறத பார்த்துருவாங்க. ஒரு முறை நான் மரத்துல உட்காந்துருக்கேன், பக்கத்துலயே இந்த தேனி இருக்குல்லையா, அது இருக்கிறத நான் கவனிக்கல. ஸ்தோத்திரம். அங்க இருந்தாலும் எங்க அக்கா கள்ளத்துக்கு அடிப்பாங்க. எப்படி அங்க இருந்து மரத்துல இருந்தா என்ன பண்ணுவாங்க? இப்படி இறக்கத்துல மரம் இருக்கும், சரியா? மேல போனாலும் அங்க இருந்து கல்லடிச்சா கரெக்டா என் மேல வந்து பட. ஸ்தோத்திரம். நான் ஒரு முறை சர்ட்டு போடாம மரத்துல ஏறிட்டேன். சர்ட்டு போய் மரத்துல ஏறிட்டு குறும்பு செருக்கு மேல உட்காந்துருக்கேன். எங்க அக்கா தேடி பார்த்தா கடைசியில மரத்துல இருக்கிற பார்த்துட்டாங்க. ஸ்தோத்திரம். மரத்துல இருந்து பார்க்கும்போது கள்ளத்துக்கு அடிச்சாங்க. கள்ளத்துடிக்கு வந்து ஏன் மேல படல, பக்கத்துல இருக்கிற தேனி மேல பட்டுச்சு. தேனி மேல பட்டுச்சு. ஸ்தோத்திரம். அந்த தேனி பார்த்தீங்கன்னா பறந்தையில கொத்துல அங்கிருந்து மரத்திலிருந்து சிவசரசன வரும்பொழுது அந்த மரம் என் தோழெல்லாம் பட்டு இந்த இடம் முழுவதுமாக புண்ணாயிடுச்சு. இடம் முழுவதுமாக புண்ணாயிடுச்சு. ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. அப்படியே புண்ணாயிடுச்சு. வீட்டில் சின்ன சின்ன குடும்பம் தான், அதுக்கு பயங்கரமான தண்டனை அனுபவித்தோம்னா இன்னும் வீர தரும்புகள்லாம் நிறைய உண்டு. ஸ்தோத்திரம். அங்கங்க பார்த்தீங்கன்னா இதில் அடிச்சது, சூடு வச்சதெல்லாம் நிறைய இருக்கு. ஸ்தோத்திரம். இந்த மாதிரி இன்னும் அந்த தலைமை இருக்கு. பார்த்தீங்களா? எங்க அக்கா கத்தியில வெட்டினது நான் குறிப்பிட்டேன். புரியுதா? எல்லாரும் அடிப்பானுங்க. ஏன்னா கடைசி நான் தான். மற்றவங்க தெரிஞ்சாலும் தப்புனா நான் தான் அடிப்பாங்க. ஸ்தோத்திரம். அப்ப நான் எதுக்காக சொல்றேன்னா, ஒரு அத்தி மரத்துல, காட்டு அத்தி மரத்துல ஒரு மனுஷன் சீக்கிரமா இறங்கி வந்தானா உடம்புலாம் காயப்பட்டு
இல்லையா? அவன் காயத்தை பொருட்படுத்தல. என்னை கூப்பிட்டது யாரு? இந்த வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்க. இதை ரட்சகர் கூப்பிட்டாரு. அவர் என்ன சொன்னார்? சகைவே சீக்கிரமா இறங்கி வா, இன்னைக்கு உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லி அவன் சீக்கிரமா இறங்கி வந்தான். அவன் மனம் திரும்பினது அந்த ரட்சிப்பை பெற்றவனாய் சந்தோஷம் போகுது. எல்லாரும் சொன்னாங்க. பாவியான மனுஷோடு தங்கபடி போனான். இல்லையா? நம்ம அங்கதான் என்ன பண்ணுவாங்க? காது கூட பேசுவாங்க. ஸ்தோத்திரம். ஆலயத்துக்கு வருவாங்க, தலையை துணி போட்டு நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம். மற்றவங்களை குறித்து பேசுறதுக்கு என்ன இருக்காது? அழகா பேசுவாங்க. ஸ்தோத்திரம். பாவியாக மனுஷன் இருப்போம். உடனே நின்றுட்டான். இல்லையா? இந்த ஆண்டவர் சொன்னா, யார்கிட்டயாவது ஆண்டவனை அநியாயமா வாங்கினதா நாளத்தினா திருப்பி தர ஒருத்தரை பண்ணலாம். ஸ்தோத்திரம். இல்லையா? அந்த நேரத்துல ஆண்டவரோடு போகும்போது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மனதிற்குள் வந்தது. இல்லையா? இல்லையா? அவன் சொல்றான், அவரை பார்த்தால் போதும். ராமேஸ்வரன் இல்லையா? அவரை பார்த்தா நல்ல கவனிங்க. அவர் பார்த்தாலே கசப்பான வாழ்க்கை மதுரமா மாறிடும். ராமேஷ் சொல்லுகிறேன். அவரின் திருமணத்துல அவர் எதையும் சொல்லல, அந்த ரசத்தை மட்டும் பார்த்தாரு, தண்ணீரை மட்டும் பார்த்தாரு. இல்லையா? அந்த தண்ணீர் எப்படியா மாறிச்சு சொன்னா சுவையுள்ள திராட்சை ரசம் மாறுது. இல்லையா? நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரை மாறுன்னு சொல்லுங்க. இல்லையா? நீங்க போய் செல்போனை பார்த்துட்டு இருக்க கூடாது. இல்லையா? யாராவது பார்த்துட்டு இருக்க ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே சகைவை பார்த்தீங்கன்னா ஆண்டவரை சகைவை ஒன்று பார்க்கணும்னு நினைச்சான். நீங்க சகைவை பார்க்க போனீங்க. சகைவை பார்த்ததுனால அவருடைய வாழ்க்கை என்ன ஆச்சு? மாறினது. ஆண்டவரே சமாதானம் பெற்றவனாக, சந்தோஷத்தை பெற்றவனாக, அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றவனா, அது முழு குடும்பம் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றது போல என் குடும்பத்தை நோக்கி பாருங்க, என் மகனை நோக்கி பாருங்க, என் கணவனை நோக்கி பாருங்க, இந்த வாலிப நாட்களை நோக்கி பாருங்க, என் பிரச்சனை இருக்க நோக்கி பாருங்கன்னு சொன்னது. அவர் பார்த்தாலே ஒரு ஆமென் சொல்லுங்களே. அவர் மகன் சொல்லுங்களே, நல்ல கவனி. அவர் பார்த்தாலே கசப்பான வாழ்க்கை மதுரமா மாறும். இல்லையா? இல்லையா? இந்த ஒரே ஒரு மனுஷனை பார்த்தேன். ஏன்னா நான் அதிக பிரசங்கம் இல்லையா? சீச சபையிலலாம் 20 நிமிஷத்துக்கு மேலே பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. 20 நிமிஷம் நான் சொல்றேன், பைபிள் வச்சு சொல்றேன். நான் எங்க போனாலும் எனக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே தான் கொடுப்போம். ஒரு ஆமென் சொல்றீங்களா? இல்லையா? எனக்கு 20 நிமிஷம் பிரசங்கம் பண்ணுறதுக்கு நான் போக மாட்டேன். இல்லையா? நான் ஒரே வார்த்தை சொல்லிடுவேன். அறிவிப்பு பார்த்தீங்கன்னு சொன்ன கிட்டத்தட்ட 45 நிமிஷமா இருக்கும். ஒருத்தர் சொன்னா 3 பஸ் தாண்டி போறேன் ஒரு இடத்துக்கு. பெருந்தலைங்கிற ஊரு மழை அடிச்சு ஊத்துது. அவன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பஸ் நான் கூப்பிடுறாங்க. ஒரு சிஎஸ்சி சபை தான். சிஎஸ்சி சபைக்கு போகும்பொழுது நான் நம்ம வெள்ளிக்கிழமை என்று சொல்லிட்டாங்க. வெள்ளிக்கிழமை உபவாசம் ஜெபம் பண்ணேன், சனிக்கிழமை ஜெபம் பண்ணேன். அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் 3 மணிக்கு எழுந்து தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி 3 பஸ் மாறி போறேன். என் வீட்டில இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு பஸ், அங்கிருந்து அந்த மெயினா போறதுக்கு ஒரு பஸ், அங்கிருந்து அந்த ஊருக்கு போறதுக்கு ஒரு பஸ். பார்த்தீங்கன்னா 3 பஸ் ஏறி போறேன். ஸ்தோத்திரம். அந்த வார்த்தைப்பா ஐயா வார்த்தையை கொடுப்பாரு சொல்லி சொன்னாங்க. ஐயா 20 நிமிஷம் நான் மயக்க பிடிச்சு சொன்னேன். இந்த 20 நிமிஷம் பிரசங்கம் பண்றதுக்காக ஒரு நாள் உபவாசம் போட்டேன். காலையில இதுக்காக ஜெபம் பண்ணி அந்த ஜனங்களுக்காக நீ பேசணும் ஆண்டவரேன்னு சொல்லி 3 பஸ் மாறி காலையில ஒரு டீ குடிக்காம. ஸ்தோத்திரம். இல்லையா? காலையில ஒரு டீ குடிக்காம இந்த இடத்துல வந்து நான் மைக்க பிடிக்கும் போது 20 நிமிஷங்கிறீங்களே. ஸ்தோத்திரம். இது நியாயமான்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, எப்ப பேசி முடிக்கிறீங்களோ அங்க பேசி முடிங்க. ஒரு ஆமென் சொல்றேன். உண்மையை சொல்றேன். பாருங்க, நீங்க நினைப்பீங்க அதுக்கு பின்னாடி அவங்க கூப்பிட மாட்டாங்கன்னு தான் நினைச்சேன். ஸ்தோத்திரம். கடந்த மாசம் வரைக்கும் கூப்பிட்டு தான் இருக்காங்க. இல்லையா? கிட்டத்தட்ட 17 வருஷமா அந்த ஆலயத்துக்கு போறேன். எல்லாரும் சிஎஸ்ஐயோட திருவிழா கொடுக்குறது நான் போறேன். நல்லா சொல்றேன் பாருங்க, எந்த ஒரு சபையும் 1 மணி நேரத்துக்கு கீழே இருக்க நேரத்தை தரவே மாட்டாங்க. இல்லையா? இல்லையா? உண்மையை சொல்றேன். ஸ்தோத்திரம். ஏன் நல்ல கவனிங்க. ஆண்டவருடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய வார்த்தை ரொம்ப எதுக்காக பைபிள் சத்தியம் பண்றதுக்காக இல்லை, ஆதாரத்துக்காக நான் படிக்கிறேன். ஸ்தோத்திரம். எந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா நான் என்ன ஒரு லேசா பிரசங்கம் பண்ணிட்டு வர மாட்டேன். இல்லையா? ஒரு பிரசங்கத்தை பண்ணா மீண்டும் அடுத்த என்னை கூப்பிட்டு போய் தொடர்ந்து வந்துடுவேன். இல்லையா? தொடர்ந்து வருவேன். ஸ்தோத்திரம். இன்னும் பல இடங்களுக்கு நான் போயிட்டு தான் இருக்கேன். இந்த ஊழியத்தை உண்மை உத்தமமா செய்யறேன். கடைசி நாட்கள் ஆண்டவர் என்ன சொல்லணும், உண்மை உத்தமமான ஊழியக்காரரை சொல்லணும்னுக்காக தான் ஓடிட்டு. இல்லையா? என்னை பார்த்து சொல்லணும், உண்மை உத்தமமான ஊழியக்காரன் பெருமை வேணாம்.
அல்லேலூயா. பெருமை வேணாம், என்னை யார் புகழணும்னு நினைக்க மாட்டேன். ஸ்தோத்திரம். உண்மையை சொல்றேன், யார் என்ன பிரசங்கம் பண்ண கூப்பிட்டானோ நான் எடுத்தோன்னு முன்னால் உட்கார மாட்டேன், நான் பின்னால் உட்காந்து நல்லா ஜெபம் பண்ணுவேன். ஸ்தோத்திரம். இல்லையா? நான் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு முறை பார்க்கும்போது புதுசாக ஒரு இடத்துக்கு கூப்பிட்டாங்க, பின்னாலே உட்காந்து ஜெபம் பண்ணிட்டேன். அந்த சேவகர் சொன்னாரு, சேவகர் சொன்னாரு, நம்ம கூப்பிட்ட பிரசங்கர் வரல அப்படின்னு சொன்னாரு. நான் சொன்ன கையை தூக்குனேன். இல்லையா? அவன் சொன்னாங்க, ஐயா உங்களை யாருங்க உட்கார சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நான் பிரசங்கம் பண்ணிட்டு தான் வந்தேன். இல்லையா? இந்த ஒரு பெருமைக்காக அந்த ஊழியத்தை நான் செய்த. ஸ்தோத்திரம். கடைசி வரைக்கும் உண்மையா இருக்கேன். என் சரீரத்தில் எவ்வளவு பலவீனமா இருந்தாலும் ஸ்தோத்திரம், நான் ஆண்டவரை சொல்றது, ஆண்டவரே என்னுடைய உயிர் எப்படி தெரியுமா போகணும், பிரசங்கம் பண்ணி முடிச்சு என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரிங்கிறது பிரசங்கம் பண்ணிட்டு தான் போகணுமே தவிர நான் வியாதியில மறைக்கப்படான்னு சொல்லி தேவனுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணேன். அல்லேலூயா. நான் அப்படிதான் சாவணும்னு நினைச்சா நீங்க ஒரு அல்லேலூயா சொல்றேன். பாருங்க, புரியுதா? ஸ்தோத்திரம். இன்னும் ஒரே ஒரு மனுஷனை பார்க்கலாம். பாத்தீங்கன்னா லூக்காவின் சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் நான் சுருக்கமா சொல்லிடுறேன். இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையும் பொழுது அவரோட 2 கல்வர்கள் இருந்தார்கள். அல்லேலூயா. 2 கல்வர்கள். அந்த கல்வர்கள் என்ன பண்ணாங்க? இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையும் பொழுது அந்த கல்வன் இருந்தான். ஸ்தோத்திரம். ஒரு கல்வன் ஆண்டவர் என்ன பண்றானா தூஷிக்கிறான். இன்னொரு மனுஷன் பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம இவ்வளோ தப்பு செஞ்சோம் அதை உணராதபடி அவரை என்ன பண்ற நீ கேவலமா பேசுறியே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான் பாருங்க, அந்த குற்றவாளி சொல்றான், சிலுவையில இருந்து கொண்டு சொல்றான், ஆண்டவரே வாசிங்க 42ஆவது வசனம் வாசிங்க. 42 இயேசுவுக்கு, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது, அல்லேலூயா, அது சொல்றா பாருங்க, ஆண்டவரே நினைத்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த கடுகள விசுவாசத்துக்காக தான் இந்த வார்த்தையை நான் சொல்றேன். 100க்கு அதிபதி சொல்றா, ஆண்டவரே நீங்க சொன்னா போதும். அல்லேலூயா. பெரும்பாலும் ஸ்திரீ சொல்றா, அவரை தொட்டால் போதும். சகையில் சொல்றான், நான் பார்த்தால் போதும். மரியாள் பார்த்தால் சொல்றாங்க, நீ இருந்திருந்தீரானா. இந்த கல்வன் சொல்லுகிறான், நினைத்தோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. இவெல்லாம் சாதாரணமான பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் பெரிய பெரிய பிரச்சனைகள், எல்லாத்துக்கும் பெரிய பிரச்சனைகள். ஆனா அவங்களுக்கு அந்த சின்ன விசுவாசம், அந்த சின்ன வார்த்தை ஸ்தோத்திரம் அவர்களை ஜெயிக்க வச்சுச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பெரிய பிரச்சனை இருந்து விடுதலை கட்டது அந்த சின்ன வார்த்தைகளை சொல்லி உலகம் பெற முடியாத அநேக அற்புதங்களை இந்த 5 பேர் பெற்றுக் கொண்டார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். 100க்கு அதிபதி அவ்வளோ பெரிய ஒரு மனுஷன். 100க்கு அதிபதினா சாதாரணமான அல்ல, ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய ஸ்தோத்திரம், ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய சொல்றான், ஆண்டவரே என்னுடைய வீட்டுக்கு வர்றதுக்கு தகுதியானவன் எல்லாம் ஆண்டவரே. ஒரு நல்ல போஸ்டிங் இருக்கக்கூடிய ரோம படைகளோட 100க்கு அதிபதியான ஒரு மனுஷன். ஒருவனை வாழ்ந்தால் வருகிறான், ஒருவனை போன்றால் போறான். காலாமத்துக்கு சொல்றான், வீட்டு வேலை செய்யறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. அவன் சொல்றான், என்னால இது முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என்னால் இவ்வளோ அதிகாரத்தை நான் படித்தவனா இருந்தாலும் வியாதிகளை சுகமாக்கக்கூடிய, ரட்சிப்புக்கு கொடுக்கக்கூடிய, மரணத்திலிருந்து எழுப்பக்கூடிய, வியாதிகளை சுகமாக்கக்கூடிய அதிகாரம் என்று இல்லாண்டவர், அந்த அதிகாரப்படுத்தவர் நீர் என்று சொல்லி, நீர் சொன்னால் போதும் என்று சொல்லி பெரிய அற்புதத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷன். அல்லேலூயா. 12 வருடமான பெரும்பாலான ஸ்திரீ 12 வருஷமா ரத்த போக்குனாலும் தன் ஆசையில இருந்த எவ்வளோ பெரிய நம்மளால பெரிய சாட்சியை சொல்லியிருக்கோம். அல்லேலூயா. நம்ம சாட்சி சொல்லணும்னா 3 மணி நேரம் ஓடும். பெரும்பாலான ஸ்திரீயோட சொல்றேன், பெரும்பாலான ஸ்திரீயோட பார்த்தீங்கன்னா அந்த சாட்சியை சொன்னா 3 ஹவர் ஓடக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஆனா அதெல்லாம் பெருசா இது பண்ணல, பில்டப் உள்ள. அவ சொல்றா ஸ்தோத்திரம், அவ சொல்றா, ஆண்டவரே அவருடைய வஸ்திரத்தை தொட்டா போதும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சகேயு சொல்றான், அவரை பார்த்தால் போதும். மரியாதை மார்த்தாள் சொல்றாங்க, நீர் இருந்திருந்தனால. அந்த கல்வன் சொல்லுகிறான் ஸ்தோத்திரம், நினைத்தர்மம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர்களுக்கெல்லாம் பெரிய அற்புதத்தை கண்டார். இயேசு கிறிஸ்து அநேக வியாதியை சொல்லலாம். பிள்ளைகளை எல்லாருடைய விசுவாசத்தை கனப்படுத்தின ஆண்டவர். அல்லேலூயா. உன் விசுவாசம் ரட்சித்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, விசுவாசமுள்ள ஜெபம் புண்ணியாளியா இருக்கும். அல்லேலூயா. அல்லகாவே தேவனுடைய பிள்ளைக்காக நீ கேட்கணும் ஸ்தோத்திரம். நம்ம ஆவியில அனலா இருக்கணும்னு சொன்னா நம்ம வேதத்தை வாசித்து ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. நம்ம இன்னும் அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கணும்னு சொன்னா, இன்னும் விசுவாசத்துல வளரணும்னு சொன்னா வேதம் தான் அதுக்கு என்ன இருக்கு, அஸ்திபாரமா இருக்கிறது. அல்லேலூயா. வேதத்தை வாசிக்க கேள்விப்பட ஆண்டவரை கொடுத்து நீங்க இன்னும் புரிந்து கொள்ள நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், லைஃப் ஸ்டைலே மாறிடுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. லைஃப் ஸ்டைலு எப்படி இருக்கும்?
மாறி எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. பைபிள் சொல்ல ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள புதிய சிருஷ்டியா இருக்கேன்னு சொன்ன நான் சொல்லுகிறேன். பைபிள் மேல காடு ஸ்தோத்திரம். நான் எல்லா இடத்துலையும் கவனமா இருக்கேன். அல்லேலூயா. புரியுதா ஸ்தோத்திரம். குழந்தைங்க அப்படி இருக்கும் பொழுது நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும். பைபிள் மேல கால வைக்கக்கூடாது. ஏன்னா இது என்னை வாழ வைத்துக் கொண்டு இருக்கிறது. ஒரு ஆமே சொல்லுங்க. உலகத்துக்கு எல்லாத்துக்கும் ரட்சிப்பை கொடுத்து கொண்டு இருக்கிறது ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் எல்லாம் அடங்கி இருக்கு. ஆனால் நீங்க என்ன பண்ணுங்க, வேதத்தை நல்லா வாசிச்சு பாருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நல்ல அனாயிண்டிங் வரும். நீங்க வேதத்தை வாசிங்க, ஜெபம் பண்ணி பாருங்க, அபிஷேகத்தை நிரம்புவீங்க. ஒரு ஆமே சொல்லுங்களேன். இன்னும் அனலா இருப்பீங்க. இந்த அபிஷேகம் இல்ல, இன்னும் ஆண்டவருடைய தரிசனத்தை காணக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி நான் சொல்லிக்கலாம். தேவ சமூகத்துல போடுக்கலாமா? அப்படியே ஒரு நிமிஷம் எல்லாம் எழுந்து தேவ சமூகத்துல உங்களை போடுங்க. ஆண்டவரே, அந்த ஸ்தோத்திரம் 100க்கு அதிபதி சொன்னதை போல, 100க்கு அதிபதி சொன்னதை போல எல்லா தேவ சமூகத்திலே அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த 5 பேருடைய விசுவாசத்தை நம்ம பார்த்தோம். உங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? உங்க விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நம்முடைய விசுவாசம் மலைகளை பெயர்க்கத்தக்கது. விசுவாச மலைகளை பெயர்க்கத்தக்கது. அத்திமரம் பட்டு போகத்தக்கது. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எல்லா தேவனுடைய சமூகத்தை போடுங்க. எல்லாரும் போடுங்க. ஆண்டவரே, நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்கப்படும். எல்லாரும் விசுவாசத்தை வர்த்திக்கப்படும். இந்த விசுவாசம் பார்த்தா ஆண்டவரே, கட்டுக்கு விதையில விசுவாசம் எனக்கு போதும். அந்த விசுவாசம் தான் வளரும். எப்படி கட்டுக்கு விதை முளைக்குமோ அதே போல ஒவ்வொரு நாளும் என் விசுவாசம் வளரணும். ஆண்டவரே, என் விசுவாசம் வளர்ந்து ஒரு 30, ஒரு 60, ஒரு 100 பலன் கொடுக்கணும்னு சொல்லி தேவனுடைய சமூகத்தை உங்களுடைய தாழ்த்துங்க. ஹalleluya. ஓரே வர்ஷகரே வளவா. ஹalleluya. ரிதலவரவ சங்கரவிதவர கலவரிவலவ. ஓரி ரஷகரவ நம்முடைய சமூகத்துல போடுங்க. இந்த விசுவாசம் எனக்கு பத்தாது கேளு. பெரிய விசுவாசம் வேண்டாம். கட்டுக்கு விதையில விசுவாசம், கட்டுக்கு விதை விசுவாசம். இந்த விதையில விசுவாசத்தை கொடுத்து என்னோட பற்றி எரியட்டும். பற்றி எரியட்டும், பற்றி எரியட்டும். இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு வேணும் அந்த விசுவாசத்தை கொடுத்து கடந்து வருவதாக. அந்த விசுவாசம் கடந்து வரட்டும். 100க்கு அதிபதிக்கு வந்த விசுவாசம் இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ சொன்னால் போதும் விசுவாசம், நீ சொன்னால் போதும் விசுவாசம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் right now the name of Jesus இயேசுவின் நாமத்தினாலே அந்த விசுவாசம் ஒவ்வொரு பிள்ளையும் நிரப்பட்டும். அந்த குடும்பத்தை நிரப்பட்டும். ஆண்டவரே, ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, கேளுங்க. ஆண்டவரே, நீ சொன்னால் போதும், நீ சொன்னால் போதும். என் மகன் சுகமாகுமா? நீ சொன்னால் போதும். என் கணவன் மாறுமா? நீ சொன்னால் போதும். ஆண்டவரே, என்னுடைய குடும்பம் வித்தியாசமான குடும்பம் மாறும். ஆண்டவரே, சமூகத்தில் சொல்லுங்க. அவரை தொட்டால் போதும். என் குடும்பத்தில் பிள்ளைகளை தொடுங்க. என்னை தொடுங்க. ஆண்டவரே, என்னை தொடுங்கன்னு சொல்லி ஆண்டவரே கேளுங்க. ஹalleluya, ஹalleluya. திவலஷரவபா மாத்தல் பையன் சொல்றாங்க. நீர் இருந்திருந்தீனானா, இருந்திருந்தீனானா என் சகோதரன் கழிந்திருக்க மாட்டான். குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனை உங்களுக்கு தெரியும். குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனை தெரியும். நீங்க சொல்லுங்க, நீங்க இருந்திருந்தீராமா இந்த பிரச்சனை எல்லாம் மாற்றி இருக்க மாட்டான். என் பிள்ளை எப்படி மாறி இருக்க மாட்டான், என் கணவன் எப்படி மாறி இருக்க மாட்டான். ரெண்டு போய் பார்த்துருக்க. நீங்க கூட வாங்க சொல்லுங்க. ஆண்டவர் பார்த்து நீங்க கூட வாங்க. ஆண்டவர் என் கூட வாங்க. என் கூட இருக்கிறீங்களா? ஹalleluya. ஆண்டவர் பார்த்து சொல்லு. ஒரு வார்த்தை மட்டும் ஒரு வாக்கு மதி, எனக்கு அது மதியே. ஒரு வாக்கு மதி, எனக்கு அது மதியே. ஒரு வாக்கு மதி, எனக்கு அது மதியே.
മതി എനിക്കത് മതിയേ അസാധ്യതൊന്നും നിന്നിൽ ഞാൻ കാണുന്നില്ലേ അധികാരത്തിൽ നിന്നെ പോരാറുമില്ലേ അസാധ്യതൊന്നും നിന്നിൽ ഞാൻ കാണുന്നില്ലേ അധികാരത്തിൽ നിന്നെ പോരാറുമില്ലേ എൻ ജീവിതം മാറും ഒരു വാക്ക് നീ പറഞ്ഞാൽ എൻ നിലവുകളും മാറും ഒരു വാക്ക് നീ പറഞ്ഞാൽ ഒരു ജീവിതം മാറും ഒരു വാക്ക് നീ പറഞ്ഞാൽ എൻ നിലവുകളും മാറും ഒരു വാക്ക് നീ പറഞ്ഞാൽ നീ പറഞ്ഞാൽ നീമൈ മാറും നീ പറഞ്ഞാൽ മരണം മാറും നീ പറഞ്ഞാൽ നീമൈ മാറും നീ പറഞ്ഞാൽ മരണം മാറും യേശുവേ നീ പറഞ്ഞാൽ മാറാത്തതൊന്നുമില്ലേ യേശുവേ നീ പറഞ്ഞാൽ മാറാത്തതൊന്നുമില്ലേ ഒരു വാക്ക് മതി എനിക്കത് മതിയേ 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 മുറിക്കകത്തു വരാൻ ഞാൻ പോരാത്തവനാണേ എനിക്ക് ഉഴുതിരുപ്പാനോ ഞാൻ പോരാത്തവനാണേ സ്വരങ്ങനെ പുറക്കകത്തു വരാൻ ഞാൻ പോരാത്തവനാണേ എനിക്ക് ഉടിയിരുപ്പാനോ ഞാൻ പോരാത്തവനാണേ സ്വരങ്ങ ഒരു വാക്ക് മതി എനിക്കത് മതിയേ ഒരു വാക്ക് മതി എനിക്കത് മതിയേ ഒരു വാക്ക് മതിയാവേ എനിക്കത് മതിയേ ഒരു വാക്ക് മതി എനിക്കത് മതിയേ മഹാകരുണയും വിരക്കവും പരിശുദ്ധവും നിങ്ങളാണവരെ ധന്യമാനവരുടെ തകപ്പനെ ഒരു പാദത്തിലെ വിളിന്നു ഒരു പാദത്തെ അമൃത ശരീരം வானவின் சிங்காசனம் பூமியை பாதப்படி சொன்ன பரலோக பிதாவே அது பாதப்படியில் அமர்ந்து இந்த வார்த்தைகளை கேட்டு அது பிள்ளைகளை கர்த்தரை ஒப்புக்கொள்கிறோம் ஆண்டவரே அநேக பிரச்சனைகள் மத்தியிலும் பிள்ளைகள் கடந்து வந்து இந்த விசுவாசமான வார்த்தைகளை கேட்டு இருக்கிறார்கள் கட்டுக்கு விதையில விசுவாசம் உங்களுக்குள் இருந்தால் உங்களால் கூட அந்த காரியம் ஒன்றுமில்லை நீங்கள் சொன்ன வார்த்தைக்காக நன்றியோடு வேலை துதிக்கிறோம் இந்த பிள்ளைகளுக்குள்ள அப்பேற்பட்ட விசுவாசத்தை இந்த நொடி பொழுது அவருடைய இதயத்தில் நாம் விதைத்திருக்கிறோம் ஆண்டவரே அவருடைய இதயத்தில் நாம் விதைத்திருக்கிறோம் அந்த கட்டிக விதைய விசுவாசத்தை நாம் விதைத்திருக்கிறோம் ஆண்டவரே இந்த விசுவாசமானது ஸ்தோத்திரம் ஒன்று 30 கொண்டு 60 ஒன்று 100 மாறி அவருடைய குடும்பத்தில் தனிப்பட்ட வாழ்க்கை இந்த சமுதாயத்தில் நல்ல பலன் கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அற்ப புரோஜனப்பட ஊழியர்கள் ஆண்டவரை கடமைகளை மாற்ற நாங்கள் செய்திருக்கிறோம் விதைப்பவன ஆண்ட நீர் பாய்ச்சலான ஆண்ட விலை செய்கிற தேவனால கூட முடிவு சொல்லி இந்த பிள்ளைகளை கருத்தில் கொடுக்கிறோம் வழியில் இந்த பிள்ளைகள் சோர்ந்து போய் விடாதபடி ஸ்தோத்திரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் வார்த்தையினாலே பலப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை தொடர்ந்து மயப்படும் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியின் ஒத்தாசையால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபக்கேலம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் தொடர்ந்து ஜெபிக்கிறோம் ஆமென் துதிக்கிறோம் தகப்பனே நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம் அருமையான இந்த அபிஷேக முகாமில் உங்கள் கிருபை இருந்தபடியாக நன்றி ஆண்டவரே வந்து எங்கள் ஒவ்வொருடைய ஆவிக்குரிய கண்களை நீர் திறந்தபடியாக நன்றி உடைய மன்னாவை புசிக்கும்படி புசித்த மன்னாவை உட்கொள்ளும்படி உட்கொண்ட மன்னா எங்கள் எலும்புகளும் எங்கள் மரபுகளும் அடைக்கும்படி